ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க அஸர் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக இந்த அவையில் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும், எங்களுக்கு அவன் பரக்கத்து செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கங்களோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தூய்மையான தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் நேரத்தில் அதிகமான சவால்களுக்கு மத்தியில் சவால்கள் முகம் கொடுத்து தான் எத்தி வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பிரதேசத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அதற்கு பிரச்சனை வரும் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை சொல்லுகிற நேரம் ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதனால் தஅவாவுடைய வீரியம் குறைகிற நேரத்தில், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை பற்றி மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடங்கள் சபைகள் குறைகிற நேரத்தில் இப்படியான தலைப்புகள் தருவார்கள். ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் சில வேளை நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம், நாம் இதை பேசிட்டோம்டா எங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் போயிருமே. தென் மாகாணத்தை பொறுத்தளவில் அல்லாஹுடைய அருளால் இந்த மாகாணம் அதிகமான முஸ்லீம்களுடைய, அதாவது அங்கங்கே நம்ம எடுத்துட்டோம்னா கடற்கரை பகுதிகளில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசங்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த இடங்களில் சாம்பிரதாயிக முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வைத்த பேர் அது. அந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடமாக இதை காட்டுவார்கள். இந்த இடங்களில் தர்கா வழிபாடு நடக்கிறது. இந்த விடயங்களை நாம் சொல்லுகிற நேரத்தில் நம்ம மேலுக்கு பாய்ந்து வருவார்கள், அவருடைய அரசியல் பலங்களை வீசுவார்கள், நமக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை பரப்புவார்கள், எங்களுடைய வியாபாரங்களை தடுத்து நிறுத்த பார்ப்பார்கள், போகிற வழியில் அடிப்பார்கள். இதுவெல்லாம் நடக்கும். 2008 என்று நினைக்கிறேன், மாங்கோட பள்ளிவாசலில், அதாவது ஒரு சில சகோதரர்களை பள்ளிக்குள் பூந்து டொய்லெட்டுக்குள்ளே போய் ஒருவர் அடைச்சி அதில் இருக்கிற கொங்கிரீட், அதாவது தூணை எடுத்து தலையில் அடித்து அவர் மௌத்தா போயிட்டார். அந்த மாதிரி பலர்கள் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் நாம் அந்த இடத்துக்கு போனால் அந்த இரத்தத்தோடு, இரத்த கரைகளோடு அந்த டொய்லெட்டில் அந்த முடிகள் இருந்தது. அந்த காய்ந்த முடிகள் எல்லாம் நாம் வீடியோ எடுத்துக்கொண்டோம். அந்த அளவுக்கு மிருகத்தனமாக அந்த கொலைகள் இந்த நாட்டில் நடந்தது. அந்த கொலைகள் நடந்தது எங்கே என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள் நடந்தது. ஏன் அந்த கொலைகள் நடந்தது என்றால், தர்கா வழிபாடு கூடாது என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் வேற எதுவும் நாங்கள் கேட்கவில்லை.
நாம் பணம் கேட்கவில்லை, வேற எந்த ஆதாயமும் கேட்கவில்லை. ரஹ்மான் நமக்கு அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிர்கருத்தில் உள்ள சகோதரர்கள் அவர்கள் புரிந்தோ புரியாமலோ நமக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். அவர்கள் நமக்கு எதிராக பாய்ந்தார்கள். சண்டே டைம்ஸ் பத்திரிகை, இந்த நாட்டுடைய ஒரு தேசிய பத்திரிகை, தலைகீழாக அதை போட்டிருந்தது தலைப்பு செய்தியாக. தலைப்பு செய்தி எடுத்து ஒருவர் எங்களுக்கு காட்டுகிறார். நாம் போய் அவர்களுக்கு அடித்தது போன்று தலைப்பு செய்தி போட்டிருந்தார்கள். பணங்களை பயன்படுத்தினார்கள், அரசியல் பலங்களை பயன்படுத்தினார்கள், தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தினார்கள். தங்களுக்கு அதிகமான மக்கள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். நாம் ஒன்றே ஒன்றை மட்டும் நம்பினோம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் நம்பினோம். வல்லாஹி சொல்கிறோம், வெற்றி அடைவது தூய்மையான ஈமான், தூய்மையான இஹ்லாஸ். எந்த பொருளாதாரத்துக்கு, எந்த பொலிட்டிக்கல் பவருக்கு, எந்த அதிகாரத்துக்கு அவர்கள் அந்த நேரத்தில் சில வேளை அவர்கள் வென்றதாக நினைப்பார்கள். போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் 3 பேர் போனோம். நானும் அப்துல் வதூத் ஜிப்ரி மௌலவி அவர்களும் நவாஸ் ஆஜியார் என்று சொல்லக்கூடியவர்கள். எங்களுடைய மக்கள் பாதையிலே ரோட்டிலே அமர்ந்திருந்தார்கள். வெளியே போக மாட்டோம் என்றார்கள். போலீசார் எங்களை பேசினார்கள், கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரே கோஷத்தோடு சொன்னார்கள், அப்துல் வதூத் மௌலவி அவர்கள், எங்களுக்கு ஷேகநாயகம் யாரோ அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்றார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த மக்களை கலைத்து அனுப்புவீர்களா என்று கேட்டார்கள். ஆமாண்டு சொன்னார்கள். ஆனால் நாங்கள் கலைத்து அனுப்பினோம். எங்களுக்கு அவரை பேசுவதற்கு, அவரோட பேசுவதற்கு வாய்ப்பை பிறகு போலீசார் மறுத்தார்கள். நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சாதகம் போன்று இருந்தது, அவர்கள் பலம் வளர்ந்தது போன்று இருந்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எங்களை கைவிடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூடாரங்களில் இருந்த நாம் தொழுகிற நேரத்தில் கிரைண்ட் போட்டவர்கள் அவருடைய அரசியல் பலங்கள் எவ்வளவு பலம் இருந்தாலும் அவைகள் எதுவாலும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பஹஜி மதரசா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்ருர் ரஹ்மான் பஹஜி அவர்கள் இந்த உங்களுடைய தென் மாகாணத்தில் அவர் தூய்மையான இஹ்லாசுடைய முகத்தோடு இந்த தீனுக்குள் நுழைந்த சம்பவம் காலியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தது. அவர்களை பின்னாடி நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தூய்மையான தீனை, அவர் எந்த பணமும் இல்லாமல், எந்த அந்தஸ்தும் இல்லாமல் அவர் இந்த தீனை தூய்மையான வழியிலே அவர் நுழைந்தது இந்த பகுதியிலே ஒரு சிலர்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஆங்காங்கே அற்புதம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுடைய வளர்ச்சியை ஒரு சிலர்களை தெரிவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நடத்தி கொண்டிருந்ததை ஞாபகப்படுத்துவோம். இன்றைக்கே இந்த தலைப்பு தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்புக்கு காரணம் நம்முடைய வீரியம் குறைந்து விட்டது, நாம் அவைகளை பேசுவது குறைந்து விட்டது. தீனை போய் ஒரு சபையில் சொல்லுகிற நேரம் இப்பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடிவிட்டது. அன்றைக்கு நாம் கூடாரத்தில் இருந்தோம், அன்றைக்கு தகரம் அடித்த ஒரு பள்ளியிலே இருந்தோம், எங்களுக்கு இன்று பெரிதாக இருக்கவில்லை. இன்றைக்கு பள்ளிவாதல்கள் பெருசாகிவிட்டது. இப்பொழுது நாம் பயப்படுகிறோம் பேசுவதற்கு, எங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் ஏன் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிய வைப்பதற்கு வல்லாஹி நாங்கள் குழப்பவாதிகள் அல்ல. குழப்ப சொல்லவும் இறைவன் இல்லை, குழப்ப சொல்லவில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை நாம் தெளிவாக நம்முடைய வழிமாக்களில், நம்முடைய கடை தெருவுகளில், நாம் சந்திக்கும் இடங்களில் நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தாவா சம்பந்தமான தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதை இப்படி சொன்னால், இன்றைக்கு ஷிர்க்கை உடைத்தால் எங்க மானம் போயிரும், ஏதாவது பிரச்சனை வந்துரும் என்று நல்லடியார்கள் அந்த பலகீனங்களை விட்டும் பலமான ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக அழகாக அற்புதமாக இதை விளக்குறான். நீங்க குர்ஆனை எடுத்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம். குர்ஆனை சொல்லுவாங்க, அதாவது சூரத்து நாஸ், மனிதர்களை, அதாவது மனுஷனா இருந்தா என்ன ஆகணும், எப்படி இருக்கணும், அல்லாஹ்விடம் நீ பாதுகாப்பு தேடணும் முடிச்சாங்க. ஏன் மாடன்னு சொன்னானா? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடாமல் தன்னைத்தானே எதுவும் செய்ய முடியும் என்று நம்பின பனி இஸ்ராயலை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதனால் ஒரு கருத்து சொல்வார்கள், அது ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல. ஆனால் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 சூறாக்களையும் எடுத்து குல் சூறாக்களை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சூறா இருக்கு. அது என்ன சூறா?
என்ன சூறா இருக்கும்? குல் சூறாக்களுக்கு முன்னாடி 2 சூறா பக்கத்தில் இருக்கும். ஒன்று இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரக்கூடிய சூறா, அடுத்தது தப்பத் யதா அபீ லஹப். இந்த 2 சூறாவும் ஏன் பக்கத்தில் வந்துச்சு? அறிஞர்கள் நிறைய கருத்து சொல்கிறார்கள். ஏன்டா தப்பத் யதா எப்போ வந்துச்சு, இஸா ஜா எப்போ இறங்குச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸா ஜா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா அறிவித்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூசகமாக சொன்னதுதான் இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். தப்பத் யதாவும் இதுவும் பக்கத்தில் வந்திருக்கிறது. தப்பத் யதா என்பது பெருமானுடைய ஆரம்ப நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மலைக்கு மேல் ஏறி அந்த டைம்ல இன்றைக்கு நம்ம அலர்ட் ஒன்று போடுவோம் அவசரம், அப்போ எமர்ஜென்சி. அந்த காலத்து மக்களுக்கு எமர்ஜென்சி என்னன்னா, நெருப்பு பத்திச்சுன்னு வைங்க, தூரத்தில் அவசரமாக வாங்க, அமைதியாக வராதிங்க, ஏதோ எமர்ஜென்சியாக ஒரு மெசேஜ் தர இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ வேகமாக மக்கள் வர்றாங்க. பெருமானார் யார்? பெருமானார் கூப்பிடுறாங்க, எல்லாரும் பக்கத்தில் வரனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெசேஜை சொல்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய வாப்பாட சகோதரர், கூட பிறந்தவர், பிளட் ரிலேஷன், சாச்சா, நாசமா போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாசமா போகணும் மண் எடுத்து வீசுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. அந்த இடம்தான் ஆரம்ப பிரச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கி விடுகிற நேரம். அந்த நேரத்தில் பெருமானாருக்கு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஊர்ல இதுக்கு முன்னாடி அவருடைய கௌரவம் எப்படி இருந்துச்சு? உயர்ந்த கௌரவம், உயர்ந்த குலம், குறைஷி. அவருக்கு ஊர்ல வச்ச பேர் அல் அமீன் அஸ்ஸாதிக். அவர் உம்மி, அவர் எழுத படிக்க தெரியாது, ஆனால் உம்மி என்று அதிகமாக கூப்பிட மாட்டாங்க, அல் அமீன் என்பாங்க, அஸ்ஸாதிக் என்பாங்க. நபித்துவத்துக்கு முன்னாடி அவருக்கு வச்ச கௌரவ பெயர்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தடவை தனக்கு பக்கத்தில் மக்கள் இருக்கிற நேரம் கடுமையான அவமானத்தை சந்திக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட கோபமா? ஏன் இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தினான் தெரியுமா? அபூ லஹப் தூக்கி வீசுற நேரம் பெருமானாருடைய கண்ணு எப்படி இருந்திருக்கு? எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் கண் கலங்கிருக்க மாட்டாங்க. வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. நபியே, அவர்கள் பேசுவதால் உங்களுடைய கல்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது நபியே. அதனால் போய் அபூஜஹல் வாயால் அப்படியே கோணலாக்கிறவன் அல்லாஹ் சொல்லல. அபூ லஹப் வாயில் கொண்டு போய் அப்படியே தொண்டை உடைச்சிரும் அப்படி சொல்லல. எங்களுக்கு தெரியுது, வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. அவர்கள் பேசி திரிவதனால் நபி உங்களுடைய கல்வி இருக்குது. தஅவா செய்கிற நேரம் 4 பேர் 4 கதையை சொல்கிற நேரம் உங்க உறவுகள் உங்களோட கை நனைக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் நாம சின்னத்தில் இதெல்லாம் போகிற நேரத்தில் எங்க வீட்டுக்கு சொன்னது காதியானி, இவங்க எங்களை எதுக்கும் கை நனைக்க விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு எங்களை பிரித்து பார்த்தார்கள். மக்களுக்கு தெரியாது, நம்ம சின்ன காலம் வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டர் எங்க உமா போட்டிருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டிருக்கிறேன், கருப்பா உடுத்து வருவாங்க, மௌலவிமார்கள் பேசினார்கள். அதெல்லாம் நாம் தவா செய்யணும் என்ற ஒரு உணர்வை எனக்குள் உருவாக்கி. சின்ன வயசு, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், அந்த ரெக்கார்ட் அப்பொழுது டேப் ரெக்கார்டில் போடுவாங்க, கருப்பா உடுத்து வருவாங்க. ஒரு தப்பான அவர்கள் யாரு தெரியுமா? அந்த பேச்சை பள்ளியில் சொல்ல இயலாது, பேர் கொடுத்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுட தண்ணி அடுப்பில் வைத்து முகத்தில் ஊத்துங்கள் என்றார்கள். அவர்கள் சலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் கொட்டி தீர்த்தார்கள். பக்கத்தில் போய் யாராவது விரலாட்டி தொழுதால் என் தொழுகையே பாத்திலாச்சு, ஏண்டா என் பக்கத்தில் தொழுதாய் என்று கேட்கிற ஒரு யுகம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவ்வளவு பயங்கரமாக இந்த நாட்டில் தஅவா செய்தால் அடித்து போட்டார்கள், கைகளை வெட்ட பார்த்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இதை முடக்கி விடுகிற நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தது. ஏன் பிரச்சனை வரும்? இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஏன் பிரச்சனை வரும்டா? இதுதான் ஷைத்தான குழப்புறம் ஃபர்ஸ்ட் வார்த்தை. எதிரில் ஷைத்தான் இருக்கிறான்டா, அவன் குழம்பி பெயருவான். எந்த இடத்துல பெருமானாருடைய கல்வி இருக்குது. பெருமானார் மக்களை பார்க்கிறாங்க.
அந்த சபையில் இருந்த ரசூலுல்லாஹ் பிறக்க போக்கில் தன்னுடைய அடிமையை விடுதலை செய்து சந்தோஷம் பாராட்டிய அபூ லஹப், வாப்பா இல்லாத குறைக்கு வாப்பா மாறி நின்றவர், தன்னுடைய சாட்சா, உங்க சாட்சா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் முன்னாடி வந்து மண்ணை வீசி ரசூலுல்லாஹ் முகத்தில் வீசி நாசமா போ என்று சொன்னால் பெருமானார் அதிக சந்தோஷப்பட்டது தெரியுமா? பெருமானுடைய முகம் அப்படியே பூர்ண சந்திர மாதிரி ஆயிரும். குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், குடும்பம் என்றால் ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேசமாக பார்த்தாங்க. அந்த குடும்பத்தில் முன்னாடி ஒரு ஆள் பெருமானார் திட்டுற நேரம் பெருமானார் அப்படியே நிற்கிறார். அதுதான் தப்பத் யதா. அல்லாஹ் பதில் சொன்னான். அல்லாஹ் பதில் சொன்னான். என்ன பதில்? அந்த முன்னாடி நிற்கிற சாச்சாவை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய பிளட் ரிலேஷன், நெருக்கமான உறவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹரம், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அதாவது இது ஹதீஸுல் குதுசி, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். என்னுடைய நேசனை யாராவது பகைச்சிங்கண்டா அவனோட நான் போர் பரணம் செய்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என் நேசம் மேல கை வச்சுங்க, அவனோட நான் போர் செய்வேன். போர் செய்வேன்னு நினைக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசன் மேல கை வச்ச டொனால்ட் ட்ரம்ப் எரிஞ்சு போயிடுவானா? அது வல்ல அல்லாஹ்வுடைய போர் என்பது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய போர் என்பது அதிபயங்கரமானது. அந்த போர் அல்லாஹ்வுடைய நேசன் கையில் வைத்தால் அந்த போரை அல்லாஹ் தொடங்கிருமா? இது அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸுல் குதுசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்னாச்சு? அல்லாஹ் தன்னுடைய போரை ஆரம்பிச்சான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அபூ லஹப் சொன்ன உடனே நாசமாகல. வரலாற்று ஆசிரியர்கள் சுமார் 9 10 வருடங்கள் எடுத்ததாக சொல்றார்கள். ஒரு 9 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் முடிந்து மக்கத்து குறைஷிகள், அதாவது மக்காவுக்கு திரும்பிய பிறகுதான் அபூ லஹப் இறந்து போனான். ஒரு வகையான ஒரு தோல் நோய் வரும், துர்நாற்றம் கடுமையா வீசுது. அந்த டெட் பாடியை தந்த பிள்ளைகள் கூட தூக்க முடியாமல் அந்த 3 நாட்கள் பிணம் இருந்ததாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அதை தள்ளி குழியில் போட்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அவனுடைய அதிகாரம் காணாமல் போனது. மனம் நொந்து குறைஷிகள் தோல்வி அடைந்ததை பார்த்து அபூஜஹல் காணவில்லை, உத்துபா இல்லை, இத்தனை பேரும் பத்ர்ல காலி ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அபூ லஹபுக்கு போக முடியாத கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கி 9-10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்குது. என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் மௌத்தாவதற்கு 82 நாட்கள், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உரையை செய்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் விதா. அந்த உரை, அந்த நாட்கள் நெருங்குற நேரம் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ற ஆயத்து வருது. என்ன? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரஐத الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பெருமானார் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ஊடூடா போய் ஹேண்டில் கொடுக்கல, போஸ்டர் ஒட்டல, ஃபேஸ்புக் இல்ல, லைவ் கொடுக்கல. கிராமங்கள்ல இருந்து மக்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன நினைச்சு போறாங்கன்னு தெரியாது. ஹஜ்ஜி மாநாடுன்னா என்ன? தர்கா வழிபடுற ஒரு ஆள் ஹஜ்ஜை படித்தால், அவர் ஹஜ்ஜுக்கு போனால் அடுத்த தடவை அவர் தான் ஹஜ்ஜி செய்தவர் தர்கா வழிபாடுக்கு எதிராக நிற்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அந்த இடத்துல இந்த சிலை வழிபாடு இல்லாமல் ஆக்கினாங்க. அந்த வெற்றியை கொண்டாடும் மாநாடு, பெருமானத்துடைய கரங்களால் சிலைகளை, அதாவது காபாக்குள்ள இருந்து எத்தனையும் துப்புரவு செய்தார்கள். அந்த வெற்றியை கொண்டாடும் மாநாடு, அவ்வளவு பிளைட் வந்து ஆபரேட் ஆகுது. ஹஜ்ஜில மக்கள் குழுமுறார்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றார்கள், ஒரு பிரச்சாரம் மக்காவில் இருந்து மக்கா குலுங்குகிறது, ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது. 2.5 மில்லியன் to 5 மில்லியன் கட்டி ஒரு மனிதர் அங்கே போகிறார். எதுக்கு போறாரு? நோன்பு பிடிக்க போறாரா?
ஒண்ணு இல்ல, உட்கார்ந்து ஜிக்ர் செய்ய போறாரு. லுகரை அசரையும் சேர்த்து சொல்ல போறாரு. அப்ப ஏன் ஹஜ்ஜுக்கு போனாரு? ஹஜ்ஜில லுகர் 4 ரக்காத்து, மீனால போய் லுகர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து சொல்லுவாங்களா? 2 ஜம்மு காஷ்மீர். அங்க போய் நோம்பு பிடிக்கல. அரஃபாவுல ஹாஜிகள் குழும்புறாங்க, நாங்க நோம்பு பிடிக்கிறோம், அவங்களுக்கு நோம்பு இல்லை. எதுக்கு போனாங்க? ஜிக்ர் செய்ய போனார்கள். அல்லாஹ் எப்படி அடியார்களோட நடந்தான்? அங்க உட்கார்ந்தார்கள், கல்லெறிந்தார்கள். அந்த ஞாபகத்தை திரும்ப வரவழைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு தூரமாக பயணம் மேற்கொண்டார்கள். ஒரே ஒரு கொள்கையை சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ்வே நாங்கள் வந்து விட்டோம், அல்லாஹ்வே நாங்கள் வந்து விட்டோம். லப்பைக் லா ஷரீக லக், யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் இல்லையா அல்லாஹ், இதைத்தானே சொல்ல வந்திருக்கிறோம். உனக்கு இணை இல்லையா அல்லாஹ், நீ தனித்தவன் யா அல்லாஹ், உனக்கு இணையே இல்லை. இணை இல்லைன்னு போட்டு கபர்ல போய் அவுளியா நீங்க தான் எல்லாமே நீங்க தான் சொல்லணும்டா, அது என்ன ஆயிரும்? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, தாயத்தை தொங்க விட்டாலே ஷிர்க் செஞ்சது. ஒரு ஆள் ஒரு தாயத்தை தொங்க விடுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அவர் ஷிர்க் வச்சிட்டார். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு ஜன்னah ஹராம் என்கிறான். மட்டும் பண்ணிட்டு கண்டும் காணாமல் இருப்போமா? அவர் பாட்டுக்கு செய்யட்டும். அவர் எங்களை அடிக்கலாம், எங்களோட தூஷணத்தில் பேசலாம், ஆனால் எங்களுடைய சகோதரருடைய கபரு, அதாவது அது ஒளியால் அது நல்ல மனிதர்களுடைய கபராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். நாம் பிரச்சாரத்தை செய்யணும். இந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் பரப்பிலேயே இந்த கொள்கையோடு இருந்தவர்கள் அல்ல. மெல்ல மெல்ல உங்கள் காதுகளுக்கு அது வந்து சேர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் கல்புகளுக்கு அதை சேர்த்தான். நம்ம பக்கத்தில் உறவுகள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளை அடித்தவர்களாக இருக்கலாம், உதைத்தவர்களாக இருக்கலாம், ஊரை விட்டு விரட்டணும் திட்டம் போட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் எங்களை மன்னிக்காவிட்டாலும் நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம். அவர்கள் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள். அந்த சகோதரர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். இதுக்கு ஒரு மாநாடே வச்சு 5வது கடமை என்ன? அதாவது ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்பது ஷிர்க்கு எதிர் மாநாடு, ஷிர்க்குக்கு எதிராக நடத்தப்படுகிற மாநாடு. ஒட்டுமொத்த உலகத்துக்கு முஸ்லிம்கள் ஹஜ்ஜில ஒன்று சேர்ந்து சொல்றார்கள், நாங்கள் இணை வைக்க மாட்டோம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இத சொல்ல ஒரு நாள், இது சொல்ல ஒரு மாநாடு. இப்படி நடத்துற முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஷிர்க்கு சர்வசாதாரணமா இருக்கு. பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி சரியாக 5 நாட்கள் இருக்கிற நேரம், புதன்கிழமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள், லா தஜஅலு கபரி யஹீதா, மக்களே என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள். பெருமானார் கொஞ்சம் காரமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹ் லேசியில் பதுவா செய்ய, அல்லாஹு யஹூத வன் நஸார், யஹூதிகளுக்கும் கிறிஸ்தவர்கள் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க. இவ்வளவு காரமாக காத்தமுல் அன்பியா இன்னக லஅலா குலுகின் அலீம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், நீங்க ரொம்ப உயர்வான பண்புல இருக்கிறீங்க நபி. அந்த நபி எடுத்ததுக்கெல்லாம் பதுவா செய்ய மாட்டாங்க. கடைசி கட்டம் கெஞ்சிறார்கள் மக்களிடம், மக்களே என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமா மாத்தாதீங்க. ஈசா இப்னு மரியம் எப்படி எனக்கு முன்னாடி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி வரம்பு மீறி புகழப்படக்கூடாது. எனக்கு சிலை வழிபாடு கூடாது, எனக்கு எந்த உருவ வழிபாடு வேணாம். லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீங்கன்றாங்க. போர்வையை போத்தி நடுங்கி நடுங்கி மிம்பர்ல ஏறி பேசி ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ஆயிஷா என்று சொல்லி வந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொன்றாக சொன்னார்கள், அன்சாரிகளே உப்பு கரைவது போன்று நீங்கள் குறைந்து கொண்டு போவீர்கள், ஒவ்வொன்றாக சொல்லி இதை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கடைசி நேரங்களில் சொன்னார்கள், யகூதிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சாபத்தை உண்டாக்குவான். இத்தகது குபூர் அன்பியாய் மசாஜித், அவர்கள் நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக மாற்றிக் கொண்டார்கள். என்னாச்சு சகோதரர்களே? இதுதான் இஸ்லாம். புனித தலம் ரவுதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சரியாக நமக்கு தெரியும். மற்ற சஹாபாக்கள் அடக்கப்பட்ட இடம் தெரியாட்டியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், உமர் பின் அந்த இடத்துல எந்த திருவிழாவும் இல்லை. அவரை மிஞ்சும் அளவுக்கு ஒரு மகான் இருக்கிறாரா, ஒரு வலி இருக்கிறாரா? அந்த வலி கிட்ட போய் நமக்கு கேட்கலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்போமே உட்கார்ந்து,
அங்க ஒரு முத்தவா போட்டு அனுப்புங்க. அல்லாஹ் கேட்பது அல்லாஹ்விடம், பெருமானாரிடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, அது வேறு. அவர்களை அல்லாஹ்வாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் மெல்ல மெல்ல உருண்டோடுது. ஒரு நபியுடைய சமுதாயத்தை நாம் போய் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள், இவர் நபிமார்கள் நபியுடைய சமுதாயமா? என்னப்பா ஹிஜாப்? அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு சிலையை வைத்து, எந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு அப்படியே அபாயா போட்ட மாதிரி வெள்ளையா உடுப்பாட்டி வச்சு தலையை மறைக்க வச்சு இப்படி ஒரு ஹிஜாபோட மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவோம் சிஸ்டர்ன்னு சொல்லுவோம். பாதிரியார்மார்கள் அவங்களும் அந்த அதுக்குள்ள கன்னியாசிகளை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அபாயா மாதிரி உடுத்துட்டு அவங்களும் தலையை அப்படி மறைச்சிருக்கிறாங்க. அவர்கள் என்னன்னா அந்த மாதிரி கிறிஸ்தவ அன்பர்கள் நடக்கிறாங்க. அவங்கள பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்றவங்க எவ்வளவு குட்டி அணியலுமோ அவ்வளவு குட்டி அணிகிறாங்க, அவ்வளவு கட்டு, அவ்வளவு இதா இருக்கிறாங்க. இது ஒரு நபியை பின்பற்றுவங்களா? ஈசா நபி இதை தான் சொன்னாரா? நான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை அவங்க வடிச்ச சிலை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அவங்க வடிச்ச சிலையில் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாடியை வச்சு ஒரு தோப்பை போட்டு முஸ்லீம் மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்குது சிலை. அவர்கள் யாரும் தாடி வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர்கள் வைத்த சிலை சரி என்று நான் பேசவில்லை. என்றாலும் காலங்கள் உருண்டோடுகிறது. ஒரு நபி சொன்ன கொள்கை அதுக்கு தலை கீழாக பிறண்டு அவர் சொன்னதெல்லாம் காணாம போய் இடையில அதில் நிறைய சரிகல்களை எல்லாம் எடுத்து சுருக்கி, அதாவது அதுக்குள்ள அந்த விஷயங்கள் பொய்யான விஷயங்கள்லாம் நுழைச்சி போலியான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுதான் இலங்கையிலே நடந்திருக்கு. எந்த மார்க்கம் எந்த தர்காவை அழித்ததோ, எந்த கொள்கை இல்லை என்று சொல்லிச்சோ, அந்த கொள்கையை முஸ்லிம் இஸ்லாம் என்ற பேரில் அவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல இருந்தான் தர்கா வழிபாடு, தர்கா ஷெரீஃப், நாங்க கந்தூரி ஓத போறோம், இது செய்ய போறோம், அது இதென்று எல்லாமே வந்துச்சு. இதுக்கு எதிராக நாம் ஒரு சின்ன கூட்டமாக நிற்கிறோம். எங்களுக்கு எதிர்ப்பு வரும், எங்களுக்கு ஏசுவார்கள், திட்டுவார்கள். அவைகளை எல்லாம் மீறி வீரியமாக தவா செய்யணும்னா உங்க கல்புக்கு ஒன்று தேவை. இது கிடைச்சாதான் நீங்க தவா செய்வீங்க. அதனால தான் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த தவா என்ற தலைப்புல இந்த அடிப்படை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறான். என்ன கிஃப்ட் தெரியுமா? இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்ற டைம்ல ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா பணக்காரனா இருப்பார், ஒரு ஆள் பெரிய பொலிட்டிக்கல் லீடரா போயிருவாரு, ஒரு ஆளுக்கு எல்லா வாகன வசதி இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு அடியான கூப்பிடுமா, நான் உன்னை நேசிக்கிறேன்றான். அல்லாஹ்வுடைய நேசனா தன்னுடைய சந்துக்கு போகணும் என்று நினைத்தால் அவனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அதை பெருமக்களுக்கு சொல்லணும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நேசனுக்கு அல்லாஹ் தனியான ஒரு மரியாதை வச்சிருக்கிறான். அந்த நேசம் நமக்கு வரணும் என்ற உயர்வான எண்ணம் இருந்தா நம்ம பேசுற இடங்களில் நல்லதை பேசுவோம், நல்லதை கேட்போம், நல்லதை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது அல்லாஹ்வுடைய வழியாக நாங்க மாறணும். இவங்க சொல்ற வழி இல்ல. அல்லாஹ்வுடைய வழி என்ன, ஜுப்பா போட்டு தாடி வச்சு ஒருத்தர் மௌலவி ஆயிட்டா அல்லாஹ் வழியா? அதெல்லாம் அல்லாஹ் வழி இல்ல. ஒரு ஆள் போய் மார்க்கத்தை பேசினா அல்லாஹ்வுடைய வழி ஆயிடலாமா? பெருமானார் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் பரட்ட தலையோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடன் கையேந்தினா அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். மதுஃபூம்பில் அப்வாப், கதவுகள்ட்ட அவங்க போயிட்டாங்கன்னு இங்க பெரிய பெரிய அரண்மனையில விரட்டிடுவான். யாருப்பா இந்த ஆட்கள்? எந்த மரியாதை இருக்காது. அல்லாஹ்விட்ட அவங்களுக்கு இருக்கிற மரியாதை எப்படி என்றா, அல்லாஹ் அவங்க கை ஏந்திட்டான்னா கொடுத்துருவான். அதனால் வெளி தோற்றங்களை வைத்து அதை அளக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு இஹ்லாஸா நடக்கிறானோ அதனோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வழியாக எடுத்துக்கொள்வான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசனா மாறணும் என்பதை எங்க இது. பெருமானார் அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வுடைய தூதர் போய் தப்பத்தியதா அந்த விஷயத்துக்கு போற அல்லாஹ் இறக்குற இசாஜா. என்ன இசாஜாக தெரியுமா? பெருமானார் ஒட்டகத்தை தன் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் தலைகளா இருக்குது. வெள்ளை டிரெஸ்ஸோட மாஜிகள் நுழைந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா பகுதியிலும் மக்கள் இருக்கிறாங்க. பெருமானார் பேசுறாங்க, அந்த பேச்சு பின்னாடி உள்ளவங்களுக்கு கேட்கல. அவ்வளவு பலத்த ஒரு கூட்டம். பின்னாடி உள்ளவர் அதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை திரும்ப கத்துறாரு. அதுக்கு பின்னாடி உள்ளவர் திரும்ப சொல்றாரு.
மெல்ல மெல்ல இந்த பேச்சு பின்னாடி வரைக்கும் எத்தி வைக்கப்படுகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பெருமானார் பார்க்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 சூறாவை ஏன் பக்கத்தில் வச்சான் தெரியுமா? தப்பத் யதா தாவாவுடைய ஆரம்பம். பெருமானார் நிக்கிற நேரம் 40 ஆண்டுகள் தான் சேகரித்த நட்பெயர் கண்ணுக்கு முன்னாடி பறந்து போகிறது. அவரை ரொம்ப கேவலமாக மக்கத்து மனிதர்கள் பார்க்கிற அளவுக்கு அந்த வார்த்தை பலமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி கேவலப்பட்ட ரசூலுல்லாஹ் 23 ஆண்டுகள் பொறுமையாக போகிறார்கள். இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். எந்த மக்காவுல மலைக்கு மேல பெருமாள் அவமானப்பட்டாங்களோ அதே ஒரு மலைக்கு மேல அல்லாஹ் கௌரவிச்சிருந்தார். உங்களுக்குள்ள அந்தஸ்து என்று காட்டுகிறது. ரப்புல் ஆலமீனிடம் நாம் போய் நிற்க மட்டும் பார்த்தார்கள். காபா உன்னை விட முடியாது என்றார்கள். காபா உன்னை விட முடியாது. இன்னும் முடிய யார் என்னுடைய வழியோடு பகைத்துக் கொள்கிறாரோ டோட்டல் குர்ஆனும் பொய்யாய். 10 வருஷம் ஆயத்திறங்கி ரசூலா முன்னாடி வந்து பையத்து பண்ண ரசூலா ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்களா? அவனுக்கு அந்த உணர்வே வரல. இதை ஒரு பெரும் அற்புதமாக சொல்லுவார்கள் தஃப்சீர். ஒரு பெரும் அற்புதத்தை சொல்கிறது. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் நபியே, நீங்கள் விரும்புவோருக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. அது நான் நாட வேண்டும். பெருமாவுடைய குடும்ப உறுப்பினரை முன்னாடி கொண்டு வந்து வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதி என்று சொல்லிவிட்டான், நரகத்தில் எரிவார் என்று சொல்லிவிட்டான். இந்த அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருந்த அபூ சுஃபியான் பிறகு ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் மாறினார். அவர் 10,000 படையோட ரசூலுல்லாவை கொல்ல வந்தவர். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌயின். சூரா மரியம்ல யா உக்த ஹாரூன், மரியம் சிம்பிள் சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை பார்த்து ஒரு துகள் கிடைக்குமே, அந்த அளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். صلاة القائم آتي محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته. يا الله, நீ வாக்கு கொடுத்த மகாம மஹ்மூத் அலா ரசூலுல்லாஹ்வை எழுப்புவாயாக கேட்கிறோம். எழுதப்படுவார். உயர்வான அந்தஸ்து ரசூலுல்லாஹ்வுக்கு, ஜன்னாவுல கொடுக்கிற உயர்வான அந்தஸ்து ரசூலுல்லாஹ். கணக்கு வழக்குல போய் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் கணக்கு பிழையாக. ஏனென்றா ரசூலுல்லாஹ்வோட உம்மத்து தான் பெரிய உம்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கு ஒரு வேலை பண்ணிட்டான். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் எல்லா இபாதத்தையும் பண்ணிட்டாங்க. அவர்கள் ஜன்னாவுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. நான் ஏன் ஸலவாத்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஸலவாத்துன்னா ஒரு துவா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். என்ன துவா? யா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு நீ அருள் புரிவாயா. முஹம்மது எப்படி இப்ராஹிம் நபிக்கு புரிஞ்சி அருள், அத மாதிரி அருள் புரிவாயா. முஹம்மது நபியுடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிவாயா. இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு எப்படி அருள் புரிஞ்சு அப்படி ஒரு துவா. யா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, இப்ராஹிம் நபிக்கு பரக்கத்து செய்தது மாதிரி. இந்த துவாவை நாம ஏன் கேட்கணும்? ரசூலுல்லாஹ் ஏன் கேட்க சொன்னார்கள்? ஏன் அதிகமா கேட்கணும்? எல்லா முஸ்லிம்களும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து ஏப்பா எல்லாரும் 10 லட்சம் போடுங்கண்டா, வல்லாஹி அந்த நிமிடத்தில் 10 லட்சத்தை ஒரு சவர் போடுவார். அங்க போறதுக்கே 10 லட்சம் போகும். பெருமானுடைய வார்த்தையில் உள்ள கண்ணியத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். பெருமாள் இருந்தால் அவரை பார்க்காமல் நேசிக்கிற 1.8 பில்லியன் முஸ்லிம் பாப்புலேஷன் வேர்ல்டு, முழு வேர்ல்டுல அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இஸ்லாம் ஹேட்டாஸ், இஸ்லாம் எங்களை, அதாவது அவர் என்ன சொல்றாருண்டா, ஐ திங்க், நான் நினைக்கிறேன், அதுக்குச்சா இஸ்லாம் எங்களை வெறும் சித்தாந்தத்தை
குழப்பத்தை உண்டாக்கிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ்லாத்தை பத்தி என்ன ஃபாஸ்டஸ்ட் growing religion in அமெரிக்கா, எவ்வளவோ தடை செய்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஃபாஸ்டஸ்ட் growing religion in அமெரிக்கா இஸ்லாம் மிக வேகமாக 233 வேகத்தில் இஸ்லாம் பறக்கிறது. அமெரிக்காவில் அவ்வளவு வேகமா இஸ்லாம் பறக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படி வைத்திருக்கிறார் இந்த மார்க்கத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க கூகுள் பண்ணி இன்றைக்கு அதிகமா சர்ச் பண்ண வேர்டு என்ன? சில வேற ஈரான் அண்ட் அமெரிக்கா, ஈரான் வர்சஸ் அமெரிக்கா, இப்படி ஒரு வேர்டு வரும் ஏதாவது உண்டு. ஆனா உலகத்தில் அதிகமா சொல்லப்படுகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். வேர்ல்ட் பாப்புலேஷன்ல முஸ்லீம்கள் தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். முஸ்லீம்கள் தன்னுடைய பேச்சில் அது பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எத்தியோப்பியாவா இருக்கட்டும், எல்லா மொழிகளும் கடந்து சுப்ஹானல்லாஹ் ஒரே குரலில் நாம் சொல்லுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அசான் ஒலிக்கப்படுகிறது. கூகுளுடைய சர்ச்சை மிஞ்சிரும் முஸ்லீம்கள் தினந்தோறும் சொல்வது ஃபர்ஸ்ட் அல்லாஹ், செகண்ட் ரசூலுல்லாஹ். முதல் அஃலலுல் யௌம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கண்டா. பாதையில் போற சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலவாத்து. இப்போ நாம சொல்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொல்றோம். எல்லா செலவாத்தும் போய் சேருது. இந்த தரஜாத்தை யாருக்கும் அடையல. அல்லாஹ் ஏன் அவருக்கு அந்த தரஜாத்தை கொடுத்தார்? அவர் தான் மைக்கை கண்டுபிடிச்சாரா? அவர் தான் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சாரா? அவர் தான் கேமராவை கண்டுபிடிச்சாரா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு போய் மக்களுக்கு நபியே, உங்க ரப்பு உங்களுக்கு அருளியதை போய் சொல்லுங்கள் நபியே. பல்லிக் தப்லீக், பல்லிக் போய் சொல்லுங்கள். வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லத் ரிசாலத், அதை நீங்க செய்யாட்டி ரிசாலாவை எத்தி வச்சவராக மாட்டீங்க. ஏன் செய்யாட்டி என்னெல்லாம் சொல்றான்? ரசூலுல்லாஹ் செய்யாம இருக்க மாட்டாங்களே. பின்னாடி ஒரு ஆயத்து, அந்த ஆயத்து கம்ப்ளீட் ஆகுது. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே சொல்லுங்க அல்லாஹ் மனிதர்கள் உங்களை பாதுகாப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா கத்தியை தூக்கிட்டு வர்றானா? வெட்ட பார்க்கறானா? வெட்டானா? வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்கள் இந்த அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். குர்ஆன் ஆயத்து பேலையா பேத்து ரசூலுல்லாஹ் கொண்டா. டோட்டல் குர்ஆன் பொய்யா பேர் ரசூலுல்லாஹ் கொண்டா. 10,000 பேர் மதீனாவை சீச் பண்ணினாங்க. அமெரிக்கா வெனிசுலாவை சீச் பண்ணி அவருடைய பிரசிடென்ட், அதாவது மதுரோ தூக்கிட்டு போனாங்க. மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மதீனா முனவ்வராவை சீச் பண்ணினார்கள். 29 days, 29 நாட்கள். 10,000 அரப்ஸ், 10,000 அரபிகள் வெளியே நின்றார்கள். 3,000 பேர் இருந்தார்கள். பணம் இருக்கவில்லை, ஆயுதம் இருக்கவில்லை. ஒரு மிக பெரும் கிடங்கு இருந்தது. அவர்கள் தோண்டி ஒரு கிடங்கு, வேற எதுவுமே இருக்கவில்லை. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், 10,000 பேர் வந்தார்கள். அல்லாஹ் சொன்னான் உங்களை நான் பாதுகாப்பேன். அந்த 10,000 பேர் பெரும் காத்தடிச்சு அவங்க போயிட்டாங்க. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் 1.5 வருஷம் ஆகல. கணக்கெடுத்து பாருங்க, 1.5 வருடம் பூர்த்தி ஆகவில்லை. 1400 பேர், சில ரிவாயத்துப்படி 1500 சஹாபி பெண்கள் உட்பட துல்குலைஃபாவில் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. இஹ்ராத்துக்கு ஒரு பொம்பளை பிரசவம் மேற்கொள்றாங்க. குழந்தைய கையில் எடுத்துட்டு, யா ரசூலல்லாஹ் எங்களை விட்டுட்டு நீங்க உம்ரா போகாதீங்கண்டாங்க. உம்ரா 10,000 பேர் வந்து இங்க வந்து கோஹோம் கோட்டாண்டு பெரிய படம் போட்டார். அவர் ஒளிஞ்சு போயிட்டார். ரசூலுல்லாஹ்ட ஊரை சீச், அதாவது ரவுண்ட் அப் பண்ணி 10,000 பேர் வெளியில நின்றாங்க. அரபுகள் இப்ப அந்த அரபுகளை நோக்கி ரசூலுல்லாஹ் போறாங்க. 1400 பேரோட உம்ரா, கையில வாள் இல்லை. உம்ராக்கு போற அரபிகள் சின்ன ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. அது அரபி ஆம்பளை இறந்த ஒரு ஆயுதம் அவங்க கையில் இருக்கு. ஏன்னா காட்டு அந்த அவங்க பாலைவனத்துல போற நேரம் அது பொதுவாக இது பண்ண இயலாது. ஸோ அவங்க குர்பான் கொடுக்குற ஆயுதம் வேணும்டா இருக்கு. இவ்வளவுதான். பத்ரில் இருந்தது 2 ஒட்டகம், 2 குதிரை. பத்ரில் இருந்தது 2 குதிரை. அபூஜஹல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட போய் என்ன கேட்டா, ஹல் வஜத்து மா வஅத ரப்புக்கும் ஹக்கா,
அதாவது கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், டெட் பாடி பக்கத்துல ரப்பு கொடுத்த வாக்குறுதி உண்மைன்னு புரியுறியா? 2 குதிரை 313, சில ரிவாயத்துப்படி 320, 300க்கு 320க்கு உட்பட்ட சஹாபாக்கள், ரமலானுடைய 17, அவர்கள் மெலிந்தவர்கள், அவர்கள் மிக பலகீனமாக நின்றவர்கள். அந்த யுத்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஜஸீரத்துல் அரபில் இந்த அற்புதங்கள் நடந்த மாதிரி ரசூலுல்லாஹ் 10,000 பேர் வந்த பிறகு திரும்ப போறாங்க. போனா உம்ரா செய்ய போறாங்க. அப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல், குதிரையோட வந்து நிற்கிறார். அச்ச நேர தொழுகை என்பது அப்பதான் இறங்குது குர்ஆன். 200 பேரோட நிற்கிறார் ரசூலுல்லாஹ் கிட்ட, ஹரம் கிட்ட, பத்னி மக்கா. மக்கா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க ஹுதைபியாக்கு பக்கத்தில். அந்த இடத்துல நிற்கிற நேரம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க பேச்சுவார்த்தைக்கு. உஸ்மானை கொண்டுட்டாங்கன்னு வர்ற நேரத்தில் மரத்துக்கடியில் ரசூல்லா பையத்து பண்றாங்க. ஒவ்வொரு சஹாபியும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது தற்கொலை மாதிரி இருக்கும் நீங்க நினைச்சீங்க. 1400 பேர் அதுக்குள்ள பூந்துட்டாங்கடா. முழு அரபிகளுக்கு சொந்தம் காபத்துல்லா. அப்ப இவன் சிலை அங்க நிக்குது, அவன் சிலை இங்க நிக்குது, இவன் சிலை அங்க நிக்குது. ஒவ்வொரு குளமும் அவனுக்கு சிலை வச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. காபத்துல்லா பக்கத்துல போய் ஏதாவது நடத்தினா ஒவ்வொரு அரபிகளும் வருவாங்க, குறைஷிகள் மட்டும் வரமாட்டாங்க. அது வியாபார ஸ்தலம் மட்டுமல்ல, அரபிகள் தங்களுடைய பங்குகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அரபிக்கு, இந்த குலத்துக்கு, இந்த கோத்திரத்துக்கு இந்த சிலை 360 சிலைகள். இப்ராஹிம் நபி சிலையை ரசூலுல்லாஹ் கையால் எடுத்து உடைத்து இப்ராஹிம் நபி இவர்கள் விட்டு வைக்கவில்லை என்று அடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அத்தனையும் அங்கு நின்றது. என்ன தைரியம் இருந்தால் ரசூலுல்லாஹ் போவார்கள். வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ். ஒரு துளி ரத்தம் வடியாமல் பெருமானார் உம்ரா செய்யவில்லை, ஊருக்கு திரும்பி வந்தார்கள். பல்லிகு மா உன்சில இலைக மின் ரப்பி. இதுதான் எங்களுக்கு உங்களுக்குள்ள பாடு. எங்க சந்தோக்குல எங்க ஜனாசா போக முன்னாடி அவர்கள் எரித்தாலும் எங்கள் பள்ளிகளை, அவர்கள் எங்களுடைய மக்களை கொண்டாலும் சகோதரர்களை இந்த சத்தியம் ஓயாது. யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரியல் காஃபிரூன். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை வாயால ஊதி அணைக்க பார்க்கிறாங்க. அந்த நூறு அலா நூர், இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் வச்ச பேர் நூர். இது வாயால ஊதினா அணையாது. 100 அலா நூர், அவர்கள் வாயினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் இதை பூர்த்தியா. என்னுடைய ஜனாசா, உங்களுடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி இதுல ஒரு பங்குதாரியாக வேணாமா? நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? லா ஸஅலுக்கும் அலைஹி ஹஜ். உங்கள்ட்ட நாங்க எதுவும் கேட்கலப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். 5 ரூபா கேட்டோமா, 1000 ரூபா கேட்டோமா, 10,000 ரூபா கேட்டோமா, எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். இன் அஜ்ரி இல்லா அலா ரப்புல் ஆலமீன் இருக்குது, அவன் எங்களுக்கு ஜன்னாவை தருவான். பெருமானார் பிரச்சாரத்தை முடக்கி விடுகிற நேரத்தில் சொத்து செல்வம் அத்தனையும் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டு 0 பேலன்ஸில் தான் மதீனாவுக்கு போனார்கள் என்றால், சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு ஜொப் இருக்கு, எனக்கு ஒரு ஜொப் இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஜொப் தெரியுமா? தாவா. நாங்க தாவா செய்ய ஆரம்பிச்சா பெருமானார் என்ன செய்தார்களோ அந்த பணியில அல்லாஹ் எங்களை சேர்த்திருக்கிறார். நீங்க நினைச்சிடாதீங்க தாவாண்டா மைக்க பிடிச்சி பேசினா அதான் தாவாண்டு. இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் ஒரு போதும் குர்ஆன்ல நான் என்றைக்குமே பார்க்கல, குர்ஆன்ல பெரிய கிரவுடுக்கு தாவா செஞ்சது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு வாப்பா மகனோட பேசுறது குர்ஆன்ல அல்லாஹ் ஹைலைட் பண்றான். சிறைச்சாலைக்கு போய் 2 பேரோட பேசுறது அல்லாஹ் குர்ஆன்ல தாவான்றான். லட்ச மக்களுக்கு போய் மைக்க பிடிச்சி இன்னல் ஹம்துலில்லாஹ் தாவா. சகோதரர்களே, நான் தாவா, இது தாவா தான் இல்லைன்னு சொல்லல, இதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறதா நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த பேச்சாளருக்கு பெரிய கண்ணியம் இருப்பதா நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க போய் ஒரு சகோதரன் உட்கார்ந்து இஹ்லாஸோடு தனிமையில உட்கார்ந்து அவருக்கு இது பிளப்பா, தர்கா வழிபாடு கூடாது, இது தப்பு, இது இஸ்லாத்துல இல்லைன்னு நீங்க புரிய வச்சுங்கன்னு வைங்க. உங்க இஹ்லாஸுக்கு, உங்க தூய்மைக்கு அல்லாஹ் உங்க தரஜாத்தை எங்கேயோ சேர்த்துருவார். மக்களும் கிரவுடும் இது எல்லாம் இஸ்லாத்துல எங்கேயுமே மென்ஷன் ஆக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல இதுக்கு ஆப்போசிட் சொல்றா. நபியே,
அதிகமானவர்கள் மன்ஃபில் அர்தி ஜமீஆ அக்ஸர மன்ஃபில் அர்தி ஜமீஆ யுதில்லூக அன் சபீலில்லாஹ். அதிகமான மக்களை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களை வழி தவற செஞ்சிருவாங்க நபியே. ஜன்னால கொஞ்சம் மைனாரிட்டி தான் இருப்பாங்க. சகோதரர்களை, நான் தஅவா என்று சொல்லுவது இந்த தலைப்பு மேடை பேச்சாளருக்கு தாயிகளுக்கு என்ன நினைச்சாங்க? தாயி என்று சொல்பவர் மைக்க பிடிச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேடையில் சொல்பவர் தாய் தான். தன்னந்தனியாக தன்னுடைய வியாபாரத்தை செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒரு உபதேசம் செய்கிறார், அதுவும் தஅவா தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சிறைச்சாலைக்குள் கொண்டு போய் போடப்படுகிற நேரம் வதகல மாவு ஃபத்யான், 2 இளைஞர்கள் அவரோடு நுழைந்தார்கள். நுழைகிற நேரத்தில் அவர்கள் 2 பேர் இந்த மனிதனை பார்த்து, இன்னா நராக், உங்களை நாங்க ரொம்ப நல்ல மனிதனா பார்க்கிறோமே என்று வந்து பேசினார்கள். அவர்கள் கேட்டார்கள், என் தலைக்கு மேல், அதாவது ஒரு ஆள் கனவு காண்றார், அதாவது ஆஷுரு ஹம்ரா, சாராயத்தை இது பண்ற மாதிரி ஒரு ஹம்ர புளிகிற மாதிரி அவர் கனவு காண்றார் திராட்சையால். இன்னொரு ஆள் பார்க்கிறாரு, அவர் சுமந்திருக்கிறார் ஃபௌகராசி ஹுபுஸா அஹ்மிலு ஃபௌகராசி, அவருடைய தலைக்கு மேல ஒரு ஹுபுஸ, அது ஒரு, அதாவது என்ன செய்து, ஒரு பறவை சாப்பிடுவது போன்று அவர் பார்க்கிறார். இந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்கிற நேரம் இதுதான் அப்பா விளக்கம் என்று அவர் சொல்லவில்லை. என்ன சொன்னார்? அவருடைய பிரச்சாரம் ஜெயிலுக்குள்ள அல்லாஹ் அதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றான், யூசுப் குற்றவாளி இல்லைன்ற அத்தனையும் தெரிந்ததுக்கு பிறகு அவர்கள் வேணுமென்றே யூசுஃபை ஜெயில் சிறையில் போட்டார்கள். அந்த வேதனையோடு அவர் அல்லாஹ்விடம் தப்பாக பேசலை. அல்லாஹ் ஒரு நாளும் தப்பாக நினைக்கக்கூடாது, தவறாக கணக்கெடுக்கக்கூடாது. அவர் அந்த இடத்துல வந்து சொல்கிறார், இல்லை, அவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா ஒரு நாளும் சிறுக்கு செஞ்சிடாதீங்க. நபியுடைய தாவாவை பாருங்க, இல்ல அஸ்மா சம்மை துகா, இவர்கள் வைத்த பேர்கள் இதெல்லாம், லாத்து உசாமனாத்துல இவங்க வச்ச பேர் இது இல்ல. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை என்ன தெரியுமா? அழகாக சொல்றார். ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கிறார், இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு நிறைய பேர், நிறைய கடவுள்கள் இருந்தா நல்லமா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது ஆட்சி அடக்கக்கூடிய ஒரே ஒரு அல்லாஹ் இருந்தா நல்லமான்னு கேட்கிறார். ஜெயில இருந்து கேட்ட கேள்வி அல்லாஹ் குர்ஆன்ல காட்டுறா. இவ்வளவு நிறைய கடவுள் இருப்பது நல்லமா, ஒரு கடவுள் இருந்தா நல்லமா? ஒரே ஒரு இறைவன் தான் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நபிமார்கள் சிறைச்சாலையில் இருந்து பேசினார்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? லட்ச லட்சமான பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்குது. அந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டாந்து வைக்கிறச்சே. அன்றைக்கு மேடை போட்டிருந்தாங்க 200, அதாவது 2 லட்சம் கதிரை போட்டிருந்தாங்க, 2 லட்சம் கதிரில் மக்கள் அமர்ந்திருந்தாங்க. இப்ப நபி பேசினாரு, காணல. அல்லாஹ் எந்த தஅவா, அல்லாஹ்க்கு என்ன விருப்பம்? சிறைச்சாலைக்குள்ள போய் வந்த 2 இளைஞர்கள், இவர்கள் ஜென்னா போகணும் என்று உணர்ந்தாரு பாருங்க. அந்த இடத்தில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக தஅவாவை ஆரம்பிச்சாரு பாருங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை கொண்டு வந்த உலகத்தில் எவ்வளவோ அந்த நபி பேசியிருப்பார், எவ்வளவோ பேசியிருப்பார். யூசுப் நபியுடைய அத்தனை பேச்சையும் அல்லாஹ் குர்ஆன்ல கொணாரல்ல. அந்த தஅவாவை கொண்டு வந்து, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைப்பதை விட அழகான வார்த்தை சொல்பவர் யார்? உலகத்தில் அழகான வார்த்தையை கொண்டு போற சூரா மரியத்தை பரட்டி பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவுக்கு 4 முறை சொல்வார், யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிமதா, அதாவது அவர் கேட்கிறாரு, யா அபத்தி மாலா யஸ்மா வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா லிமதஅபுது, ஏன் வாப்பா நீங்க வணங்குறீங்க? லிமதஅபுது மாலா யஸ்மா, எதுக்கு வாப்பா நீங்க வணங்குறீங்க? எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எதுவும் உங்களுக்கு செஞ்சு தராது, ஏன் வாப்பா? அல்லாஹ் அந்த துண்டை மட்டும் எடுத்து போறார். வாப்பா மகனோட பேசின தஅவா திரும்ப திரும்ப. சகோதரர்களே, நீங்க ஒரு வலிமா வீட்டுக்கு போய் நீங்க பேசினால் அல்லாஹ்க்கு பிடிக்கும். அது இதுதான் ரொம்ப முக்கியம். தஅவா என்பது உங்க வியாபாரத்தில் வர வேண்டும், உங்கள் கொடுக்கல் வாங்கல் வரணும். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் பல்கி பெருகி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நான் நம்புகிறேன் இதனுடைய வளர்ச்சி வேகம் மற்ற அத்தனை ஜமாத்துகளை முறியடித்து விடும் என்று நினைக்கிற அளவுக்கு வேகமாக பரவுகிறது. ஆனால் நிறைய பிழைகளும் நம்மிடம் இருக்கிறது. அது இந்த இடத்திலே சொல்வதற்கு நேரம் இல்லை. நாங்கள் அன்றைக்கு இருந்த கொள்கையுடைய அந்த பற்றி இப்ப நம்மிடம் இல்லை. நாங்கள் கணக்கில் பரவி கொண்டு போகிறோம். அல்லாஹ்வுடைய நிலையில் அது வேறு என்றாலும் இது பரவுவதை பார்க்கிற நேரத்தில் இளைஞர்கள் இதை நோக்கி வேகமாக வர்றார்கள், வேகமாக இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான தீன் அதனுடைய தூய்மை தன்மையில் இருந்தால் அது வெற்றியை நோக்கி போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்,
இந்த அடிப்படையிலே தான் நான் இசாஜாவுக்கு திரும்ப வருகிறேன். இசாஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரம், இந்த மார்க்கத்தை கசப்பான பாதையில் கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் அன்று பார்க்கிறார்கள், அல்லாஹ் அன்றைக்கு மார்க்கத்தை பூர்த்தியாக்கிறார். மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்குள் நுழைந்து விட்டார். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, இது எல்லா மார்க்கத்தை மேலோங்க செய்துவிடும் என்றான் அல்லாஹ். யார் மொழியாக்கம் செய்கிறது? அல்லாஹ். பிரான்ஸ்ல அல்லாஹ், ஜெர்மன்ல அல்லாஹ், அமெரிக்கா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா. அல்லாஹ் யாருக்கு இந்த ஜாப்பை கொடுத்தான் தெரியுமா? சவர்ல இது ஒரு மிராக்கிள் ஜாப். ஏண்ட ஒரு கம்பெனி இருந்தேன்னு வைங்க, அதுக்கு நான் ஒரு மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் எடுக்கிறேன்டா, நான் எவ்வளவோ பயோடேட்டா பார்த்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுவேன், அவரை உட்கார வச்சு பார்ப்பேன், நான் இன்னொரு ஜெனரல் மேனேஜர் எடுப்பேன். இது சாதாரணமான வேலை. அல்லாஹ் ஒருவரை இந்த பணி இந்த மாதிரி ஆகிறது. அல்லாஹ் ஒருவரை பணிக்கு எடுத்து அவர் அந்த பணியை செய்யாம ஓடிட்டாரண்டா பாதியில, அல்லாஹ் அவர் கெடுக்கிற நேரம் அவர் சொன்னார், யார் என்னையே இந்த இடத்துக்கு எடுத்துறாத யா அல்லாஹ், என்னை விட என் தம்பி நல்லம் என்றார். மூசா நபி அல்லாஹ் கூப்பிடுறா, யா மூசா இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போங்க, அவர்கிட்ட போய் இந்த பிரச்சாரத்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாரோ நான் ஃபிரௌன்ட்ட போறதா, மூசா நான் ஃபிரௌன்ட்ட போறதா, வலா யன்தலி குலிசானி, எனக்கு பேச்சே வராதே. அவனை கண்டா அதாவது என் கல்பு சுருங்கிரும், யா ரப்பே வயலீகு சதுரி, என் கல்பு இறுகிரும், வலா யன்தலி குலிசானி, எனக்கு பேச்சே வராது யா அல்லாஹ், ஃபகாஃபு, அதாவது யக்துலு, எனக்கு பயமா இருக்குது அவங்க என்ன கொன்றுவாங்கன்னு, வலஹும் அலைய தம்புன் ஃபகாஃபு யக்துலுன், என் மீது ஆல்ரெடி குற்றச்சாட்டு இருக்குது, நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்னை இப்ப கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் யா அல்லாஹ், அவன்ட்டு நான் போறதா யா அல்லாஹ், என்னால முடியாது. ஹாரூன் அஹி, ஹாரூன் என்னுடைய சகோதரர், சூப்பர் யா அல்லாஹ், ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட சூப்பரா பேசுவார் யா அல்லாஹ், எனக்கு பேச்சே வராது, நான் திக்குவாயாச்சே யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன பதில் கொடுத்தான்? ஏன் அல்லாஹ்க்கு ஹாரூன் இருக்கிறது தெரியாதா? ஒரு திக்குவாய் ஒரு ஆளை எடுத்து தவா களத்தில் போட்டு ஃபிரௌன் முன்னாடி போய் திக்கி திக்கி பேசுறது சரியா? இல்ல தெளிவான ஒரு பேச்சாளரை கொண்டு வந்து வைக்கிறது சரியா? ரப்புல் இஸ்ஸத் அவன் நாடியவர்களை தஅவாவுக்கு தெரிவு செய்வான். மறந்துடாதீங்க, நீங்க யாரு, எவரு, என்ன, எப்படி, என்ன படிச்சிருக்கிறீங்க அது எதுவுமே தேவையில்லை. பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது உம்மி, ஜீரோ, பேரை எழுதி நான் வாசிக்க தெரியாது. உதைபியாவில் பேரை எழுதுறாங்க, அலி பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ் கேட்க, அம்ர் பின் சுஹைல் எழுதுறவர் எனக்கு ஞாபகம் இல்லை, எழுதினால் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எங்கே என் பேரை காட்டுங்கன்றாங்க. அழிக்கிறது, எனக்கு என் பேரை காட்டுங்க. அவர் அழிக்க ஏலாண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பேரை காட்டுங்க, அழிக்க பேர் தெரியாது, அல்லாஹ் தெரிவு செய்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து தெரிவு செய்யப்பட ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வச்சாரு, வலா யன்தலி குலிசான், என் நாக்கு வேலை செய்யாதே அல்லாஹ். ஃபிரௌன் சும்மாவே திக்குவாய் ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட வச்சு பாருங்க பார்ப்போம், ரூமில் போட்டு பூட்டி பாருங்க பார்ப்போம், ஓதி குர்ஆன் எடுத்து ஓத விட்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, ஒரு திக்கு இருக்காது. முன்னாடி கூட்டிட்டு வந்து ஓதுப்பான்னு சொன்னா திக்கி ஓத ஆரம்பிப்பான். ஏண்டா திக்குவாய் உள்ளவருக்கு பயம் கூடினால் திக்குவாய் கூடும். அது சாதாரணமாக சைக்காலஜி ஒரு பாயிண்ட். பிறப்புல திக்குன்றைக்கு, அதாவது பிறந்து வந்ததுக்கு போற வர்ற திக்குக்கு தான் நான் சொல்றேன். சில திக்குவாய் இருக்கு பயத்தால் ஏற்படுகிற திக்குவாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅனா அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, உங்களை சூஸ் பண்ணினது நான், எனக்கு அவர் இவர் சொல்லக்கூடாது. வஅனா அக்தர்துக ஃபஸ்ட், சொன்னதை கொண்டு போய் சொல்லுங்க, கேட்டதை கொண்டு போய் சொல்லுங்க, நான் சொல்றதை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சொல்லுங்க. மூசா நபி போனார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோட அரண்மனையில. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிங்கிள் வார்த்தை பேச விடல, அரண்மனை நடுங்கி நிற்கிறதை நீங்க சூரத்து தாஹா. ஃபிரௌன் அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்க முடியாத அளவுக்கு மூசா ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் வெற்றி கண்டு
அவர் எடுப்பார், வாங்க கிரவுண்டுக்கு. கிரவுண்டில் வச்சு ஃபிரௌன் தலைக்குனிவை சந்திச்சு தோப்பான். கிரவுண்டில் எஜிப்துமாவை ஸ்டார்ட் பண்ணி முழு பேரையும் கிரவுண்டுக்கு எடுத்து வாங்க. அழைப்பு செய்தது வேற யாரும் இல்லை, ஃபிரௌன் ஆட்கள் ஊடுடா தட்டி வாங்க. பெரிய மெஜிஷியன்களோட ஒரு போட்டி மூசாவுக்கு இருக்கு. மூசா போய் சொல்றாரு. கூட்டிட்டு வந்த கிரவுட் எல்லாமே ஃபிரௌன், பெரும் கிரவுட். அரண்மனையில் வைத்து ஆரம்பித்த பிரச்சாரம் பெரும் கிரவுடாக வந்து நின்றது. தாவாவை செய்தது ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப லேசி. முழு பேரும் நிற்கிறார்கள். மூசா கைத்தடியை போடுகிறார். அத்தனையும் அது முழு அப்படியே அந்த பாம்பு, அவ்வளவு பாம்பை அந்த மெஜிஷியன்ஸ் போட்ட பாம்பு அத்தனையும் விழுங்கிட்டு உடனே கீழே விழுந்துட்டாங்க. மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டுட்டார்கள். அவ்வளவு பேரும் பார்த்தார்கள். போட்டவங்களே ஏற்றுக்கொண்டாங்கன்னா சரிதானே. தாவா எப்படி போகுது? பேச்சால் என்று நாங்கள் நினைத்தோம். ரப்புல் ஆலமீன் நபியை தெரிவு செய்தார். சவுதி அரசாங்கம் ஒரு ஆஜமிக்கு தி வேர்ல்ட் பெஸ்ட் தாய் அவார்ட் கொடுத்தாங்க, மலிக் ஃபஹத். என்ன அரபி அஜமிக்கு? அரபு உலகத்தில் அவ்வளவு உலமாக்கள் இருக்கிறார்கள், அரபியில் பாண்டித்தியம் பெற்றவர்கள். அல்லாஹ் இந்த தாவாவுக்கு சேவை செய்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான அஜமிகள் தான். வெளியிலிருந்து வந்து இவைகளுக்கு எல்லாம் சேவை செய்தவர்கள். அல்லாஹ் அரபிகளை வச்சுட்டு நம்ம ரீசெண்ட்ல டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு கொண்டு வந்து அதாவது ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. ஜாக்கிர் நாய்க் அந்த அவார்டு எடுக்கிறார். வேர்ல்டு பெஸ்ட் தாய் அவார்டு சவுதி கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்குது. அதுக்காக வேர்ல்ட் பெஸ்ட் தாயா இல்லையா என்பது சவுதி கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு நான் பெஸ்ட் தாய் சொல்லல. ரஹ்மான் ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்க போதுமான. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஜாக்கிர் நாய்க் தன்னுடைய அதை எடுக்கிற நேரம் ஒரு வார்த்தையை சொல்கிறார். 8ஆம் ஆண்டு அவர் சொல்லுகிறார், அவர் சின்ன பருவத்தினுடைய பேரை கேட்டால், என் பேரை கேட்டால் ஜாக்கிர். இப்படி வீடியோவே பதிவாகுது. இப்படித்தான் நான் பேரை சொல்லுவேன். அவருடைய ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டால் மைக்கில் டிஷர்ட் போட்டு யூடியூப்ல ஆரம்ப வீடியோக்கள் இருக்கிறது. அதில் அவர் திக்குவார். இலங்கை வந்த நேரம் ஒரு மைக்கை சொல்லியிருந்தார். இந்த மைக்கை எடுங்க, சில நேரம் என்னுடைய நாவு இதாகினால் இந்த மைக் காட்டாதென்று சுகதாசி ஸ்டேடியத்தில் நடத்துகிற அவர் குறிப்பிட்டு ஒரு மைக்கை எங்களுக்கு தந்தது. இந்த மைக் வேணும் என்றார், இந்த சவுண்ட் சிஸ்டம் வேணும் என்றார். ஆனால் இப்பொழுது அவர் திக்குவா என்பதை விட வேகமாக பேசக்கூடியவர். அவர் ஆரம்பிப்பார், மூசா நபி ஆரம்பிச்சதில் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. மூசா நபி இதை தான் கேட்டார். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ், ஃபிரௌன் முன்னாடி போன எனக்கு பயம் வந்துடும், என் கல்வை விரிவாக்கி விடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கிரு. மண்டையே வெடிக்குது. ஃபிரௌன் அவன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வெட்டிடுவானே. வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குள்ள முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ். ஜாக்கிர் நாய்க் திக்குவாயாண்டு இன்றைக்குள்ளவர்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவார். அந்த அவார்ட் செரமனி யூடியூப்ல இருக்குது, நீங்க போய் பார்த்தா ஜாக்கிர் நாய்க் அவர் வாயால் சொல்லுவார், நான் எவ்வளவு திக்குவாயண்டு. அவர் பேரை கேட்டால் ஜாக்கிர் என்று சொல்றது அவர் வாயால் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தெரிவு செய்வது யாரை என்று தெரியாது, எவரை என்று தெரியாது. ஒன்று விஷயத்தை நன்றாக இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் உங்களை இதுக்கு தெரிவு செய்தார். நீங்கள் போய் பப்ளிக்காக பேசினால் தாய் இல்லை, அது ஒரு தாவாவுடைய ஒரு அணுகுமுறை. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக செய்வது தாவா. இதை விட்டுறாதீங்க சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். எப்படி தெரியுமா? இவர்தான் ஹாத்தமுல் அன்பியா, இறுதி நபி. இதுக்கு மேல் நபி இல்லை. இன்றைக்குள்ள உலகத்துக்கு அவர்தான் நபி. இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யக்கூடிய இந்த உலகத்துக்கு அல்லாஹ் குவாலிஃபிகேஷன் கேட்கிற நேரம் பயோடேட்டா. ரசூலுல்லாஹ் என்ன எஜுகேஷன் தகமை அல்லாஹ், இந்த கலைகள்லாம் எனக்கு தெரியும் யா அல்லாஹ், இவ்வளவெல்லாம் எனக்கு தெரியும் யா அல்லாஹ். நோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எழுத தெரியாது. அவருக்கு பேர் உம்மி. உம்மி என்ற அரபுல உம்மாட கையில் உள்ள பிள்ளைக்கு சொல்லுவாங்க உம்மாவை சார்ந்த பிள்ளை. உம்மா தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு மொழியை எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒருவரை அல்லாஹ் எடுத்தார். அல்லாஹ் எதை பார்த்தான் தெரியுமா? பெருமானுடைய கல்வை அல்லாஹ் பார்த்தான். இந்த துனியாவிலே இப்படி ஒரு கல்வை நீங்க பார்க்கவே மாட்டீங்க சகோதரர்கள். ஹாத்தமுல் அன்பியா, அவ்வளவு அற்புதமான ஒரு கல்வி.
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு அதை கொடுத்தார். அவர் அந்த தஅவாவை முடித்தார். எங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் ஸலவாத்து சொல்ல சொல் என்று. அவர் அந்த காரியத்தை முடித்தது மிக அற்புதமாக. அதனால் நாம் எல்லாம் ஸலவாத்து சொல்றோம். மறுமையில் போய் பார்த்தீங்கண்டா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச ஸலவாத்து எங்க நிற்கும் தெரியுமா? அல்லாஹ் தெரிவு செய்தது ஒரு நாளும் பிழையாகாது என்றால் ஜீரோவில் ஆரம்பிச்சு ஜசீரத்துல் அரபை வெற்றி கண்டார். எனக்கு ஆச்சரியம். இன்றைக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் பில்லியனாக செலவழிக்கப்படுகிறது போதைப் பொருள் ஒழிப்புக்காக. எத்தனை அமைப்புகள் செலவழிக்கிறாங்க, எத்தனை நாடுகள். வெனிசுலா பிரசிடென்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற நேரம் இங்கிருந்து தான் எங்களுக்கு போதில் கொக்கைன் வருவது. எங்க நாட்டில் அதிகமான ஜொம்பிகள் உருவாயிருக்கிறாங்க. கொக்கைனை நிப்பாட்ட இயலாது, இவர்கள் தான் அனுப்புகிறார்கள். அதனால் கொலம்பியா ஊடாக நிறைய போகிறது. அமெரிக்காவில் அதிகமான ஜொம்பிகள் உண்டாயிட்டாங்க. பட் அமெரிக்கன் பிரசிடென்ட் தள்ளாடுகிறார். ஏண்டா வேர்ல்டுல போதையை ஒழிக்க முடியாது. ஒரு மாமனிதர் வந்து நின்று போதை இல்லாமல் வாழ முடியாது என்று ஜகிலோடு இருந்த ஒரு சமூகத்துக்கு முன்னாடி துடைத்து எறிந்து ஜீரோ ஆல்கோஹால், அரபிகள் இருந்த ஆல்கோஹாலை புடுங்கி எடுத்த ஒரு மகானை இந்த உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமும் கண்டிருக்காது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்திருப்பார்கள், ஜெர்மன் ரெவல்யூஷனை பார்த்திருப்பார்கள். மதீனா மக்காவிலே ஜசீரத்துல் அரபில் நடந்த மனித புரட்சி. ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், குடம் குடமாக கொட்டினார்கள். இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இல்லாமல் ஒழித்தது. ஜசீரத்துல் அரப் புதிய ஒரு யுகத்தை நோக்கி பயணித்தது. ரஹ்மான் இறக்கினார். அதாவது ரோமபுரி பேரரசு கீழே விழுந்தது. இஸ்லாத்துக்கு முன்னாடி அதற்கு நிற்க முடியாமல் இருந்தது. பாரசீக பேரரசு தலை குனிந்தது. அவருடைய மன்னர்கள் ஓடினார்கள். முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். இந்த துனியா முஸ்லிம்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டது. இஸ்லாம் வளர்ந்தது. குர்ஆன் பேசியது. மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். இதுதான் இந்த மைக் பிடித்து பேசவில்லை. இப்ராஹிம் நபி ஹரத்தில் இருந்து கொண்டு அவங்க தவாப் பண்ணணும்டா. எனக்கு ஒரு ரேடியோ தாயா அல்லாஹ், நான் ரேடியோல பேசினா உலகத்துல கொஞ்சம் கேட்கும். எனக்கு ஒரு மைக் தாயா அல்லாஹ், நான் இப்ப சொன்னா நிறைய பேர் கேட்கும். இப்ராஹிம் மக்களுக்கு அறிவிங்க, மக்கள் வந்து சேருவார்கள், மக்கள் வந்து சேருவார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதைத்தான் அல்லாஹ் தெரிவு செய்து. அந்த ஸலவாத்தை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச ஸலவாத்தை எல்லாத்தையும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வோட தரஜாத்து எங்கேயோ போயிரு. ஆகக்கூடிய உம்மத்தினர், ஆகக்கூடியவர்கள், இந்த உம்மத்தினர் ஒவ்வொரு நாளும் இதை சொன்னால் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் நம்ம கடக்கிற நேரம், அந்த ரவுதாவை தாண்டி போகிற நேரம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுகிறோம். அந்த சலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. போய் சேரு. இந்த ஸலவாத்தெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு ஜன்னால போய் ஏன் ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துண்டா, இவ்வளவு துஆ, அந்த துஆ எல்லாம் கபூலாக்கப்படுகிற நேரம் என்ன நடக்கும் சகோதரர்களே? உங்க நன்மை என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அவ்வளவு துஆக்கள் அந்த இடத்துல வந்து சேருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தில் அல்லாஹ் அதை எப்படி மாத்துறான்டா? குர்ஆன்ல ஒரு ஆயத்தை பார்த்து, நான் அதிகமான ஆயத்து பார்க்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லது யா அய்யுஹன்னாஸ், யா பனி ஆதம், இப்படி வரும் குர்ஆனில். ஒரு இடம் வித்தியாசமாக வந்தது. அது யா அய்யுஹல்லதீன ஆமனு இடையில் வந்தது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் அந்த ஓர்டரே வித்தியாசமா, அவருடைய மலக்குமார்கள் யுஸல்லூன அலன் நபி, அவருடைய நபியின் மீது அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல் அருள் புரிகிற நேரம் நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்க. நீங்க உங்க நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்கிறார். எவ்வளவு இது இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இந்த பக்கம் தப்பத் யதா
வேற ஒரு விஷயம். ஓகே, தப்பத்தியதா அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும். 1400 இயர்ஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் வரஃபனா லக திக்ரக். நபி உங்க புகழ நாங்க மேலோங்க செய்வோம். நபி போய் போஸ்டர் ஒட்ட தேவையில்லை, நீங்க செல்ஃபி அடிக்க தேவையில்லை, நீங்க உங்களுக்கு செலவழிக்க தேவையில்லை. வரஃபனா லக திக்ரக். இன்றைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுகிறார். முஸ்லிம் முஸ்லிம் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மெசேஜ் காத்தமுல் அன்பியா, ரைட் சூஸ். அல்லாஹ் சரியான தூதரை சரியான நேரத்தில் சரியான இடத்துல அனுப்பி ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அற்புதமான மெசேஜை கொடுத்தார். இப்ப இந்த பக்கத்தில் அல்லாஹ் மன் ஆதா லி வலி ஃபக்கத் ஹாஸன்து பில் ஹக், போராட செய்கிறார். அவனை நரகத்தில் உச்சக்கட்ட தண்டனை கொடுக்கணுமா? பெருமானுடைய தாவாவுக்கு முட்டுக்கட்டையாக வந்தவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு ஹிதாயத் இல்லைண்டா அல்லாஹ் கொடுத்த ஆக பெரிய தண்டனைக்கு போய் யாரும் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? நீ தப்பத்து ஏதாவதுனியா ஓம் பதுவும் சேர்ந்துச்சு. 1400 இயர்ஸ் குர்ஆன்ல ஓதிட்டு வாரோம். ரமலான் ஓதுவார்கள், ரமலான் அல்லாத காலத்தில் ஓதுவார்கள், யூரோப்பில் ஓதுவார்கள், அமெரிக்காவில் ஓதுவார்கள், எல்லா இடங்களிலும், ஏசியாவில் முழு இடங்களிலும் இன்றைக்கும் ஒரு ஆளுக்கு பதுவா நடக்குதுண்டா. காத்தமுல் அன்பியா பிரச்சாரத்தை தொடங்குகிற நேரம் அவர் கல்வை உடைத்து சுக்குநூறாக்கி தன்னுடைய சொந்த சாச்சாவுக்கு எதிராக திருக்குர்ஆன் இதை அற்புதமாக வெளியே கொண்டு வந்து இசாஜாவை பக்கத்தில் நுழைக்கிறது. சகோதரர்களே, இந்த 2 ஆயத்தும் தவாக்களத்தில் நமக்குள்ள ஒரு பெரும் அற்புதத்தை உருவாக்க வேண்டும். ரஹ்மான் கைவிட மாட்டான், ரஹ்மான் கைவிட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஹரத்துக்குள் நுழைகிறார்கள். இஜாஜா ஒன்றை சொல்லுகிறது, அபூலகவிடம் அதிகாரம் இருந்தது, ஆணவம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, அது அத்தனையும் தோத்து விட்டது. இஜாஜா ஒரு பாடம் சொல்லுகிறது. தவாவுடைய வெற்றி வந்த பிறகு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு இப்படியே வரவில்லை. அவர் கருப்பு தலப்பாய் அணிந்திருந்தார். ஒட்டகத்துக்கு தன்னுடைய தலை படுகிற அளவுக்கு கீழே குனிந்து விட்டார். மிகவுமே பணிவாக உள்ளே வந்தார். நபியை தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. வெற்றியோடு அத்தனை முடிந்து விடவில்லை, இன்னும் பணியுங்கள். ரசூலுல்லாஹ் சஃபா மலைக்கு மேல் ஏறினார்கள். என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா صدق وحده ونصر عبده وهزم الاحزاب وحده. அந்த மலைக்கு மேல் ஏறி சொன்னார்கள். வெற்றி கொண்டாடுகிற இடம் சஃபாவுடைய மலைக்கு மேல் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா. யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான நீ ஒருவன் தான். யா அல்லாஹ், சதக வஹதா. போற நேரம் லராதுக இலா மஆத், உன் மீது குர்ஆனை ஃபர்லாக்கிய ரப்புல் ஆலமீன், நீங்க போற இடத்துல இருந்து திரும்ப உங்களை எந்த இடத்துல இருந்து போனீங்களோ லராதுக இலா மஆத் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சூரத்துல் தாஹால மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கடல்ல போடப்பட்டதுக்கு பிறகு தன் தாயுடைய கையில போய் சேர்ந்தாங்களோ அந்த ஆயத்துக்கெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டு அல்லாஹ் தாஹாவை எப்படி முடிக்கிறான்டா, உங்களுக்கு நபியே மூசாவுடைய வரலாறை அமைதிக்கு சொல்லிவிட்டு கையில போன நதியில் போன குழந்தை தன் மக்கா உங்களுக்கு திருப்பி தரப்படும். அதே அத்தியாயம் அப்படியே கடைசி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் நபிக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தான். விட்டாய் வானசர அபுதா, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டாய். ரசூலுல்லாஹ் மலிக் என்று சொல்லவில்லை, நபி அல்லாஹ்வே நான் இப்ப ராஜா ஆயிட்டேன்னு சொல்லவில்லை. வானசர அபுதா, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டாய். வஹதமல், படைகளை முறியடித்து விட்டாய். நாங்களாம் படை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, நீ தனித்து நின்று அத்தனை படையை முறியடித்து விட்டாயா அல்லாஹ் என்று சொன்னார். அழைப்பு பணி ஓயாது. அவர்களுக்கு சேர்த்து சொல்கிறோம், நீங்கள் எங்களை கொண்டாலும் இந்த அழைப்பு பணி ஓயாது, ஒரு போதும் இது ஓயாது. இந்த அல்லாஹ்வுடைய நூரை யாராலும் அந்த ஜோதியை ஊதி அணைக்க முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. இந்த உலகத்திலே அது தஅவா, அது தஅவா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஜாப், அல்லாஹ் நபிமார்களை தெரிவு செய்து கொடுத்த ஜாப். அதனால்
தனிப்பட்ட ரீதியாக பள்ளியில வந்து நீங்க ஒரு வாரீங்களா, அது தஅவா. உங்க வீட்டுல ஒரு விருந்து போடுறீங்களா, அங்க நீங்க பேசுங்க, சொல்லிக் கொடுங்க, இது பிழைன்னு சொல்லிக் கொடுங்க. அடாவடித்தனம் பண்ணாதீங்க. உதுஉ இலா சபீல் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ் சொல்றான், அதாவது உதுஉ சபீல், அல்லாஹ்வுடைய பாதைக்கு அழைக்கிட்டு போ. பில் ஹிக்மா, பில் ஹஸனான்னு வரல குர்ஆன். பில் ஹிக்மா, பில் ஹிக்மா, அழகிய முறையில் அலைங்க அல்லாஹ் சொல்லல, ஹிக்மாவோட அலைங்க, அறிவு ஞானத்தோட அலைங்க. அப்படியே குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் கேட்டார், ஒரு மன்னரோட போய் பேசினார். எப்படி? யாரப்பா அல்லாஹ் உயிர் கொடுப்போம் உயிரை எடுப்பவன், அப்படியா நானும் உயிரை கொடுப்போம் உயிரை எடுப்பேன். சிறையில உயிரை, அதாவது தூக்குல போட விட்டவன் அப்படியே விடுதலை பண்ணிட்டாரு, ரோட்ல போற ஒருத்தனை கொண்டுட்டாரு, பாத்தியா உயிரை கொடுத்தேன் உயிரை எடுத்தேன். அப்படியா? இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்? மடையன நான் இதையா சொன்னேன்? அப்படி கேட்க கூடாது. அந்த பிரச்சாரம் பிழை. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹிக்மா, கோபப்படக்கூடாது, அமைதி ஞானத்தோட. அப்படியா? கரெக்ட், சூப்பர், செஞ்சிட்டீங்களே, ஓகே. செகண்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். என் ரப்பி என்ன பண்றான்? கிழக்குல சூரியன் உதிக்க வைக்கிறான், மேற்கில மறைக்க வைக்கிறான். உங்களுக்கு ரெண்டாவது டார்கெட். கரெக்டா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க, சூப்பர். இப்ப ரெண்டாவது, கிழக்கில உதிக்கிற சூரியனை மேற்கில மறைக்க வைக்கிறான். நீங்க மேற்கில உதிக்க வச்சு கிழக்கில மறைக்க வைங்க. விவாதம் க்ளோஸ். என்டர் பில் ஹிக்மா உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா ஃபபுஹித அல்லதி கஃபர். வாயடைச்சு போயிட்டான். ஓஹோ, இப்ராஹிம் நபி வெற்றிட்டாரு, இப்ராஹிம் நபி வென்றுட்டார். சுபஹானல்லாஹ். எங்களை மாதிரி விவாதம் பண்றோன்ற பேர்ல போய் ஒரு ஆளோட மானபங்கப்படுத்தி, அவனுடைய தனிமையை, அவனுடைய தனியான விஷயங்களை எடுத்து அவனுக்கு பட்ட பேர் வச்சு அவனை கேவலப்படுத்தி, இதுவல்ல, இதுவல்ல. அந்த மன்னருக்கு தூய்மையான நோக்கத்தோட தீனை எடுத்து வைப்பது எங்க கல்வியில் ஆழத்தில் இருந்தால் நாங்க பாவப்பட்டு பேசணும். பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா. அழகா இப்படியே இருந்துட்டீங்கன்னு எனக்கு பயமா இருக்குது. ரஹ்மானுடைய அதாப் உங்களை வந்து பிடிச்சிரும். ஃபதகூனு ஷைத்தானி வலிய, நீங்க ஷைத்தான நண்பனா போயிருவீங்கன்னு பயப்படுறோம். திரும்ப சொல்ற, என்ன வாப்பாவே, அஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, என்னுடைய ரப்பிடம் நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பேன் வாப்பா. அவன் என்னோட மிக இறக்க முடியவனாக நிற்கிறான். ஒரு இடத்துல கீழே நீங்க மரியத்தை பார்த்தீங்கடா, சூரா மரியத்தில், யா புனைய வரவேன் ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிந்து கொள்ளும், போயிங்க இருந்து தொலைஞ்சு போன்றார். கதவு கெட் அவுட் என்றார். யா புனைய, இதுதான் அழகான உபதேசம், அழகான உபதேசம். யா பத்தி உங்க பாசத்தை கொட்டுங்க. என்ற சாச்சாவே உட்காருங்க, அவர் பெரிய தர்காவுல உள்ள பெரிய சீஃப் ட்ரஸ்டி, உட்காருங்க எங்க வீட்டுல, அவரோட இது பண்ணுங்க, அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அவரோட பேசுங்க. இது தப்பு, இது தவறு, இது பிழை. அவருக்கு எத்து வைங்க சகோதரர்களே, உள்ளத்தால எத்து வைங்க, அவரோட ஃபைட் பண்ணாதீங்க. வஜாதில்ஹும் பில்லதி அஹ்ஸன். விவாதம் பண்ண போக்கள தான் அல்லாஹ் சொல்றான், கோபம் வரும். இப்ப கோபம் வரும், விவாதம் காயா போகும். அஹ்ஸன், ஹிக்மாவை விட அல்லாஹ் இங்க போடுற வார்த்தை, அழகாக நடந்து கொள்ளுங்க, அழகாக நடந்து கொள்ளுங்க, ரொம்ப நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தஅவாவுடைய உசூல் இல்லை, அது மன்ஹஜுடைய தஅவாவுடைய மன்ஹஜில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்குள் கோபத்தை அடக்க நாம் தெரிந்திருக்க வேண்டும். தஅவா செய்கிற நேரம் அந்த சகோதரர்களோட எங்களுக்கு பகைச்சு அவர்களுக்கு பட்ட பேர் வச்சு என்ன கேவலம் சகோதரர்கள். யார் உங்களுக்கு சொன்னது? அவர் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். அந்த சகோதரர்களுக்கு பட்ட பேர் வைக்காதீங்க, அவர்கள் பிழை செய்கிறார்கள். அதற்காக வேண்டி எங்களுக்கு பட்ட பேர் வைக்க முடியாது சகோதரர்களை. இந்த முறை தீனுல் இஸ்லாம் நமக்கு காட்டி தரவில்லை. அவர்களோடு நாம் சேர்ந்து அமைதியாக பேசி பார்த்தால் போதுமானவர். சகோதரர்களே, இஸ்லாம் வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். தஸ்பீஹும், அல்லாஹ்வை புகழ்வதும்
பொறுமையாக நில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொறுமை அடக்கம் நமக்குள் வர வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அழைக்கிற நேரம் இந்த தன்மைகள் இருக்கு. ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இதுவரைக்கும் நாம் ஹாத்தமுல் அன்பியாவை பற்றி பேசினோம். அவருடைய தஅவாவை பற்றி விரிவாக பேச முடியாது, எடுத்து தொட்டு காட்டினேன். அவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி முடித்தார், நடுவில் அவர் பட்ட ஒவ்வொரு வேதனைகளையும் சொல்லுவதற்கான நேரம் இல்லை. ஏனால் எனக்கு ஒரு டாக்கெட் இருந்தது. நான் உரையை முடிக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுடைய கல்விகளுக்கு தனிப்பட்ட ரீதியான தஅவாவை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்குள் அந்த உற்சாகத்தை தர வேண்டும் என்ற நோக்கம் என் கல்வியில் இருந்ததால் என் உரையை நான் ஆரம்பித்தேன். அதனால் நான் வரலாறுகளுக்குள் நிறைய நுழையவில்லை. என்னோட ஒரே ஒரு நோக்கம், தஅவா உத்உ இலா சபீலி ரப்பிக், நபிமார்களுடைய பணி தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை, ஸுல் அர்ஷில் மஜீத், அந்த ரப்ஹான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். நாங்கள் பொறாமப்பட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களை தூதராக தெரிவு செய்தார். அந்த தூதருக்கு உதவியாளர்களாக தெரிவு செய்தார். ஹவாரின்களை, சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுத்தார். நாங்க யார் என்று கேட்டார், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு பதவியை எங்களுக்கு தந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். குந்தும் என்கிறான் அல்லாஹ், எங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்தில் நிறைய உம்மத்துகள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிவிலைசேஷன் பேசுவார்கள். மெசபெத்தோமியான சிவிலைசேஷன், ஹொவெங்கோ சிவிலைசேஷன், இந்து நதிக்கரை ஓரமாக முஸ்லீம்கள் நாங்க பேசுற ஒரு சிவிலைசேஷன் இருக்கிற ஒரு நபி அவருடைய உம்மத், ஒரு நபி அவருடைய உம்மத், இப்படி பேசுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தான் மிக சிறந்தவர்கள். ஏன் யா அல்லாஹ், ஏன், என்ன ரீசன், ஏன் நாங்க சிறந்தவர்கள்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மை ஏவுறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்க சிறந்த சமுதாயம் ஏன் தெரியுமா சகோதரர்களே? இந்த உம்மத்துடைய அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். மன் ரஆ மின்கும் முன்கர், உங்கள் ஒரு ஆள் தீமையை கண்டால் அவர் கையால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அவருக்கு அதுக்கு சக்தி இல்லைண்டா கையால தடுக்க, கல்பால ஒதுங்கி நான் போகலப்பான்னு ஒதுங்கி நின்றீங்களா, ஈமான்ல பலகீனமான ஸ்டேஜ்ண்டா. நான் நீங்கள் இன்றைக்கு கல்பால ஒதுங்குறோம்டா எங்க ஈமான் ரொம்ப பலகீனம்னு அர்த்தம். அதை விட எங்களால் நாவால பேசுறதுக்கு தைரியம் இருக்குதுண்டா எங்க ஈமான் அதை விட மேலன்னு அர்த்தம். எங்களால கையால தடுக்கிறதுக்கு சகோதரர்களே, மக்கள் கூட்டமாக குமிஞ்சிருக்கலாம். உங்களோட என்ன பேரை, உங்களுக்கு எவ்வளவு மரியாதையை வைத்திருக்கலாம். ரஹ்மான் இதுதான் சொன்னான் என்று சொல்ல உங்களுக்கு திராணி தைரியம் இருந்தால், ஒழுங்கான முறையிலே, அழகான முறையிலே, நேர்த்தியான முறையிலே நீங்கள் ஈமான்தாரிகள் என்பதற்கு அது அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த சத்தியத்தை இதுக்கு மேல் வியாபாரத்துக்காக மறைக்க என்பதற்கு மறைக்கிறார். சத்தியம் சூறாவளியை போன்று அது இந்த மக்கள் மன்றத்திலே போய் சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மக்களுக்கு சொன்னார்கள், எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய வெற்றி அற்புதமாக கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ், தஅவாவுடைய பரக்கத். இந்த உம்மத் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவில் இருந்து இதை ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு எந்த உலகரங்கில் ஆங்காங்கே நிற்கிறது. உங்களுக்கு கிபி 571 ரசூலுல்லாஹ் பறக்கிறாங்க. ரோம பேரரசை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 years old. அமெரிக்காவுக்கு முன்னாடி ஹிட்லர் தான் உலக சண்டியனா நின்றான், கட்டுமையா அடிச்சான். ரஷ்யாவுக்கு வந்து அந்த கூதல் தாக்கு பிடிக்க முடியல. ரஷ்யர்களுடைய உடுப்பு -டிகிரியில கூதல் போய் கொண்டிருக்கிற நேரம் ஹிட்லர் தற்கொலை
தாங்க முடியாம போச்சு. சோ ஹிட்லர் தோல்வியை சந்திச்சான். ரஷ்யா மிக பெரும் பலமா இருந்துச்சு. அப்ப ஜப்பானும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிக்கிற நேரம் அமெரிக்கா ஜப்பானுக்கு அடிச்சு ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு போய் கடைசி வேர்ல்ட் வார் நடக்கிற நேரம் அமெரிக்கா அந்த நேரம் பெரும் பொருளாதாரம் செலவழிக்கல. ஜப்பான் கடும் பலமாக இருந்தது, ரஷ்யா பலமாக நின்ற நேரம் அமெரிக்கா அந்த வேர்ல்ட் வார்ல கடைசி நரித்தனத்துல லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஜப்பான் அடங்காம நிக்கிற நேரம் என்ன பண்ணினா அணுகுண்டை கொண்டு வந்து நேரம் நாகசாக்கியில கொண்டு வந்து மேற்பரப்புல அவன் போட்டு விட்டான். ஹிரோஷிமா மேற்பரப்புல அணுகுண்ட போட்டான், கீழே போடல. மேற்பரப்புல போடப்பட்ட அணுகுண்டு ஜப்பானினுடைய இதயத்தை அழிச்சிச்சு. ஹிரோஷிமா அழிஞ்சு போச்சு. இதுக்கு அவசரமாக ஜப்பான் தாங்கள் பணிந்து விட்டோம் என்று அமெரிக்காவுக்கு மெசேஜ் கொடுக்க, அந்த மெசேஜ் மீறி அமெரிக்கா நாகசாக்கிக்கு கொண்டு வந்த அணுகுண்டை திருப்பி போட்டு விட்டார். அணுகுண்டு நாகசாக்கியை தொலைத்து விட்டது. அறிஞர்கள் சொன்னார்கள் 75 ஆண்டுகளாக இவர்கள் முடமாக பிறப்பார்கள் என்றார்கள். முடமாக பிறப்பார்கள். ஜப்பான் உலகத்தில் பலமான நாடு, அழிந்து போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது ரஷ்யா மேலே வந்தது. எல்லாத்திலையும் போட்டி போட்டிருக்கிற நேரம் அமெரிக்கா மிக பலமாக வேர்ல்டு பவராக ரஷ்யாவை பீட் பண்ணி ஒரு சில இடங்களில் வர ரஷ்யா உடைந்து துண்டாகுது. அதுக்கு அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா எதுக்கு பயப்படுது? கல்ஃப்ல ஒரு குட்டி நாடுக்கு இடம் கொடுக்குது. 1948க்கு முன்னாடி அங்க இஸ்ரேல் இல்ல, பலஸ்தீன். அங்கே தன்னுடைய பிள்ளையை அமெரிக்கா வளர்க்க ஆரம்பிக்கும். அமெரிக்காவுடைய பிள்ளை இஸ்ரேல் அங்கே ஏன் வளருது? கல்ஃபில் உள்ள எந்த நாடும் இஸ்ரேல் வாய பொத்தண்டால் வரல. வந்த புள்ள ரசூலுல்லாஹ் 1000 வருஷத்துக்கு பிறகு அவர்தான் அந்த நபி, இஸ்மாயிலிய பரம்பரை. இது அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஒரு நபி, அவருக்கு பிறகு ஹல்ஃப நபி, அவருக்கு பிறகு ஒரு நபி, அவர் நபி, இசாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி, பனி இஸ்ரவேலர்கள் உண்டாக வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் யகூதிகள். அவர்கள் இஸ்ரேலில் நிற்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா. இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் அரபி மகனை அடிப்பதற்கு. கொண்டு வந்து வைத்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மன்னர், இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவி, சாரா நாய்க்கு கிடைத்த பிள்ளை இவர்கள், சாரா சலாமுன் அலைஹா. ஹாஜரா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அம்மா ஒரு பெரிய குளத்துல வந்த ஆட்கள் இல்ல, பெரிய கபீலா அவங்களுக்கு இல்ல. ஒரு மன்னர் இப்ராஹிம் நபிக்கு கிஃப்டா கொடுத்த அடிமை பெண். அவர்கள் சொன்னார்கள், அடிமைக்கு பிறந்த அரபிகளே, அடிமைக்கு பிறந்தவர்களே, கேவலப்படுத்தினார்கள். அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை தூக்கி சஃபாவுலே மர்வாவுலே முஸ்லிம் உம்மத்தை ஓட வைத்தான். ஹாஜரா சலாமுன் அலைஹாவுடைய கௌரவத்தை தூக்கினான். அமெரிக்காவுடைய நியூயார்க்கை சொல்லுவார்கள், the city never sleep என்பார்கள். 24/7 365 days அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை என்பார்கள். நியூயார்க் தூங்காது என்பார்கள். அமெரிக்காவுக்கு முழு பொருளாதாரத்தை கட்டி உண்டாக்கினார். உம்முல் குரா, உம்முல் குரா அதுதான் மக்கா. உம்முல் எல்லா சிட்டிகளுக்கும் தாய் என்றான். நீ என்னடா நீங்க அறிவிக்கிற நியூயார்க்? மக்கா never sleep, மக்கா ஒருபோதும் தூங்காது. 24/7 365 days மக்கா never sleep. அங்கு சல்லிக்காக மக்கள் எழும்பி நிற்கிறார்கள். இங்கே காபத்துல்லாவை தவாஃப் பண்ணுவதற்காக ஆஜிகள் ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு 12 மணிக்கு பகல் 1 மணிக்கு எல்லா நேரத்திலும் ஆஜிகள் ஒன்று சேர்றார்கள். காபத்துல்லா எப்பொழுதும் ரஷ்யாவே இருக்கிறது. மக்கா never sleep. இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் ஹாஜரா சலாமுன் அலைஹாவை. ஒரு அடிமையிட புள்ள என்றார்கள். அந்த கேவலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கௌரவமாக மாற்றி வைத்தார். சஃபாவை மர்வாவை மின்ன சஃபா வல் மர்வத் மின் ஷாயிரில்லாஹ். நீ சூரத்துல் பக்கராவை எடுத்தீங்கன்னா அல்லாஹ் குத்துவான் குத்துவான். யாரை பார்த்து குத்துவான்? யகூதிகளை பார்த்து. மடையர்கள் என்பான். சயகூலு சுஃபஹா, இந்த மடையர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் வேணுமென்றே
தொழுகிற நேரம் காபத்துல்லாவுக்கு திருப்புவார். ஜெருசலம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் கிபிலா இந்த பக்கம் திரும்பியது? அல்லாஹ் கேட்பா, இந்த மடையர்களுக்கு என்ன வேணும்? ஏனப்பா அல்லாஹ் ஒவ்வொன்றாக பறித்தார், அவருடைய இஸ்ஸத்தை பறித்து எடுத்தான், நீங்கள் துரோகிகள் என்றான். அல்லாஹ் கிபிலாவை பறித்தான். பெருமானார் ஜெருசலத்தை நோக்கி கிபிலத்தை இப்படியே திரும்பினார்கள் ஹரத்தின் பக்கம். அந்த பக்கம் கிபிலா தூக்கப்பட்டு விட்டது. பனி இஸ்ராயேல்ல வந்த நபிமார்கள் நிப்பாட்டப்பட்டு ஒரு அரபி, அதாவது ஒரு உம்மி நபி தெரிவு செய்யப்பட்டது. எல்லாத்தையும் அல்லாஹ் பறிச்சு அவர்களுக்கு இதான் வரலாறு. அதாவது சகோதரர்களே, இந்த மக்காவை, அதாவது இந்த பலஸ்தீனத்தில் இஸ்ராயேல் வளர்த்திருக்கிறாங்க. முஸ்லிம் பேசக்கூடாது. இந்த இஸ்ரேல் சின்ன நாடு, முழு அமெரிக்கன் ஃபோர்ஸ் பவர் அங்கே நிற்கிறது. முஸ்லிம்கள் யாரும் பேசக்கூடாது. முஸ்லிம்களை அடக்கணும் என்றா ஜியோ பாலிட்டிக்ஸில் அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? இஸ்லாம் எவ்வளோ பவர் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ்லாம் எவ்வளோ பவர் என்று நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்கன் பிரசிடென்ட் அவ்வளோ பவரா ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது 1000 அடி நீளம். அவருடைய பாரம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பாரம்? 20,000 யானைகளை கொண்டு போய், பெரும் ஏசியன் யானைகளை கொண்டு போன, ஒரு காருக்கு மேல ஒரு யானை ஏத்துங்க, 20,000 யானைகள் கொண்டு போய் அதுக்கு மேல ஏத்தினா எவ்வளவு பாரமோ அந்த அளவு பாரம் அந்த கப்பல். 90 விமானங்கள், 5600 படைகள் அங்க நிற்கிறாங்க. மனிதர்கள் படைகள் இருக்குது. ஒரு பெரிய கிராமம் அது. ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலை அமெரிக்கா வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா எதுக்கு பயப்படுகிறான்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்களா அமெரிக்கா ஈரானுக்கு பயப்படுகிறான்னு? நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கவனமா பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவா இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்தவர்களா இருக்கட்டும், அவர்கள் பயம் இஸ்லாமோபோபியா, இஸ்லாத்துக்கு பதில் இஸ்லாம ஒரு பயங்கரமாக சித்தரித்தார்கள். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு அவர் கொடுக்கிற பதிலைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். இஸ்லாம் அவர்கள் பயங்கரமாக காட்டி, முஸ்லீம் டெரரிஸ்ட் என்று வெஸ்டர்ன் மீடியாக்களுக்கு அவர்கள் ஒரு செய்தியை கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தினர் அதை வெற்றி கொண்டார்கள். யாரையெல்லாம் பார்த்தவர்கள் டெரரிஸ்ட் என்று சொன்னார்களோ, யுவான் ரெட்லி தன்னுடைய பக்கங்களை எழுதுகிறார். யுவான் ரெட்லி என்றா, அதாவது கிறிஸ்தவ உலகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள வார்ல பலஸ்தீனத்தை நோக்கி போறா, முஸ்லீம் டெரரிஸ்ட் என்று எழுதுறதுக்காக வேண்டி தன் பேனாவை பயன்படுத்துறதுக்கு போன யுவான் ரெட்லி ஹிஜாபோடு திரும்பி வருகிறார். ஒரு பெண் தன்னந்தனியாக தன்னுடைய குடும்பம் எதிர்க்க பலஸ்தீனத்துக்கு போன அந்த பெண் அங்கிருந்து சில கதைகளை சொல்லுகிறார். ஒரு நாள் காலையிலே கடும் கூதலோடு நான் போய்கொண்டிருந்தேன். ஒரு பலஸ்தீன தாய் கதவை திறந்து என்னை கண்டிருந்தார். அது நோன்பு ரமதானுடைய காலம். நான் போகிறேன் அதிகாலையில், கடுமையான கூதல், என்னுடன் ஜக்கெட் இருக்கவில்லை. அந்த தாய் என்னை கூப்பிட்டாள். கூப்பிட்டுட்டு வீட்டில், ஏம்மா இப்படி கூதல்ல போறீங்க, ஜக்கெட்டை எடுத்து போடுங்கம்மான்னு அனுப்பினேன். அந்த வீட்டை எட்டி பார்த்தேன். சத்தியமா அதுல எதுவுமே இருக்கவில்லை. நான் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு? அல்லாஹ் என்று சொன்னார். அவ வந்து உலகம் முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பொய் சொல்லுகிறார்கள் என்றார். வெஸ்டில் இருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்தை சொல்லிவிட்டு வெஸ்ட் மீடியா பொய் சொல்லுது என்றார்கள். முஸ்லிம்கள் யாரு தெரியுமான்னு அவர்கள் கண்ணீர் மல்க உலகத்துக்கு அவர்கள் வாயினால் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் பேசவில்லை. அங்கே இருந்து வந்து இங்கே யாரெல்லாம் கைதியானார்களோ அந்த கைதிகள் வெளியே போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். முஸ்லிம்கள் டெரரிஸ்ட் இல்லை என்றார்கள். முஸ்லிம்களை ஒரு தீவிரவாதிகளாக காட்டினார்கள். ஹிஜாபை ஒரு தீவிரவாதமாக காட்டினார்கள். பிரான்சில் எவ்வளவு சட்டம் இருக்க, ஹிஜாபோட ஒரு பெண்ணை அதை இது பண்ணினார்கள். தலையை மறைப்பது ஒரு மிக பெரும் குற்றச்செயலாக காட்டினார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா இவ்வளவு பெரும் வார் இது முஸ்லிம்களுக்கு எதிரான வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உண்மையாக டீடாலரைசேஷன், இன்றைக்கு நடக்கிற டாலருக்கான போர் தான் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இஸ்ரேல் முடக்கிவிட்ட வார் அந்த ஓர் அல்ல, முஸ்லீமுக்கு எதிராக முடக்கிவிடப்பட்ட ஓர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. ஆட்சியாளருக்கு அழிக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். குர்ஆனை கையிலே தூக்கினால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் ரோம பேரரசை உடைச்சிட்டு 1000 வருடங்கள் பழமையான ரோம பேரரசை உடைச்சிட்டு வர்ற மாதிரி அவர்கள் கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்துருவானோன்னு பயப்படுகிறார்கள். சைனா வருமான்ற பயத்தை விட
சைனா வருமான்ற பயத்தை விட, ரஷ்யா வல்லரசாகுமான்ற பயத்தை விட, முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்களாக மாறினால் வல்லரசாக மாறிவிடுவார் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய ப்ராபகெண்டா உங்கள் கையில் கலாமுல்லாவை தரக்கூடாது, அல்லாவுடைய வேதத்தை நீங்கள் ஓதக்கூடாது, முஸ்லீம்களை வெஸ்டர்னைஸ் ஆக்கணும், முஸ்லீம்களுக்கு எல்லா போதைகளையும் கொடுக்கணும், எல்லா படங்களையும் முஸ்லீம்கள் பார்க்க வைக்கணும். ஏனென்றால் வரலாறுல அவர்கள் அதுக்கு சொன்னார்கள் டார்க்னஸ் ஏஜ், அது இருளான அந்த பகுதி. அவங்க ஹெர்கல் மன்னரை பத்தி படிப்பாங்க. ஹெர்கியூலிஸுக்கு என்ன, அதே டைம்ல வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பத்தி திட்டம் திட்டி ஒழித்து வைத்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய வரலாறு பேசப்படக்கூடாது, திரும்ப முஸ்லிம்கள் எழும்பக்கூடாது, முஸ்லிம்கள் கையில் குர்ஆன் போகக்கூடாது. அவர்கள் குர்ஆனை எடுத்து நடமாடின குர்ஆன்களாக மாறினால் உலகத்திலே அவர்கள் தான் வல்லரசாக மாறுவார்கள். பெருமானார் வயிற்றில கல்லை கட்டி கொண்டுதான் சொன்னார்கள், இதா ஹலக்கல் கிஸ்ரா, கிஸ்ரா அழிந்தால் அதுக்கு பிறகு கிஸ்ரா இல்லை என்றார்கள். ஃபலா கிஸ்ரா பாது, அழிந்தால் திரும்ப ரோமமும் பாரசீகமும் வராது என்றார். முஸ்லிம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம்புங்கள், ரசூலுல்லாஹ் ஜீரோ பேலன்ஸ், ஜீரோ ஃபைனான்ஸ். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மனிதர் ஸ்ரீலங்காவில் இருந்தல்ல, காலியில் இருந்துட்டு, காலிலேயே அவருக்கு லீடர்ஷிப் இப்போதான் கிடைக்க போகுது. ஸ்ரீலங்காவில் காலியில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஜசீரத்துல் அரபுக்கு லீடராக இருக்க போக்கலாம் அல்ல. சொல்றாங்க, பெருமானுடைய வயிற்றுல கல்லு தொங்குது, கடுமையான பசி இருக்கிற நேரம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிஸ்ரா கைசருடைய செய்திகள் அல்லாஹ் அந்த கருவூலங்களை எனக்கு காட்டுகிறான் என்று சொன்னாங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் கேட்கிறேன், காலிக்குள்ள இருந்து ஸ்ரீலங்காவை பிடிக்கிறதே பெருசு, அமெரிக்காவை கைப்பற்றுவாண்டா உள்ளவனா சிரிக்க மாட்டான். பெருமானார் அப்பவே சொல்லிட்டாங்க, இஸ்லாம் பரவும்ட்டாங்க. நான் ஷாமுடைய செந்நிறை கோட்டைகளை பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். வயிற்றுல கல்லு உடையலாண்டு சஹாபாக்கள் கூட்டி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அகல் தோன்ற நேரம் குறுக்க நிற்கிற ஒரு கல்லை உடைக்க கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்றாங்க. கல் உடையுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு ஷாமுடைய செந்நிறை கோட்டைகளை அல்லாஹ் காட்டுகிறான். அவருடைய கருவூலங்களை முஸ்லீம்கள் கையில் அல்லாஹ் கொடுப்பதுக்குரிய காட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். சொன்னதெல்லாம் நடந்தது என்று சொன்னால் ஜீரோ பொருளாதாரம் மீது நம்பிக்கை வச்சு தாவா செய்ய தேவையில்லை. இடம், பலம், பெரிய மஸ்ஜித், பெரிய சவுண்ட் சிஸ்டம், இதெல்லாம் பௌத்திக ரீதியான வளர்ச்சி. அன்றைக்கு இந்த கொள்கையை ஆரம்பிக்கிறதுக்கு 2 சகோதரர்கள் இந்த ஊரில் இருந்தால் அவர்கள் இஹ்லாஸோடு நடந்து கொண்டால் அவருடைய தரஜாத்துகள் வேறு. சகோதரர்களை அவர்கள் பட்ட பாடு நாங்கள் படலை. அன்றைக்கு அவர்களுக்குள்ள கஷ்டங்கள், அவர்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாமல் இருந்த கடும் பீதியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. லேப்டாப்பை கொண்டு போய், அதாவது பயான் பண்ணுற இடத்துல லேப்டாப்பை உடைச்சி அனுப்பினாங்க டாக்டர் ரைசுதீன் அவர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சார்கள், உயிர்களை பறித்தார்கள். எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு மேலும் அவைகள் நடக்கும். நாங்கள் இல்லை, அடாவடித்தனம் பண்ணி இல்லை, ஷைத்தான் அவன் அந்த மாதிரி வேலை பண்ணுவான். இது ஓயும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு போகிற ஓஞ்சரிக்கணும். அது 1400 ஆண்டா ஓயலைன்னா மறுமை வரைக்கும் ஓயாது. எங்களுக்கு பிறகு, இதுக்கு பிறகு வர்ற ஜென்ரேஷனுக்கு வேறு மாதிரி போகிற ஒரு ஆளுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இந்த தவ்வாவுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வரும். தவ்வாவுக்கு பிரச்சனை வரலன்னா தான் நம்ம யோசிக்கணும், நம்ம தவ்வா பண்ணுறோமான்னு. இதை சொல்கிற நேரம் ஷைத்தான் குழம்புறான்டா, அப்போ தான் எங்களுக்கு தெரியுது இது நம்ம தஅவா தான் செய்கிறோம். பெருமானார் அழகாக பேசுவார், அற்புதமாக பேசுவார். இன்னக்கல அலா ஹுலுகின் அலீம் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அதாவது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலவ் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் ரொம்ப அழகாக நடக்கிறீங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலவ், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. நீங்கள் மட்டும் கடுமையான உள்ளமுடையவராக இருந்திருந்தா இவங்க உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க நபியே அப்படி என்று சொல்கிறான். தவ்வாவுக்கு சத்தியம் மட்டும் பத்தாதான். மூட்டையாக ரசூலுல்லாஹ் சத்தியம் வச்சுருந்தாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் கடுமையாக நடந்திருந்தால் ஓடி இருப்பாங்கண்டா. சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாம் ரொம்ப மென்மையாக அடக்கமாக இந்த தாவாவை பண்ணணும். குர்ஆன் ஆயத்துகள் எல்லாமே தாவா சம்பந்தமாக இது சொல்லுது. இது ஒரு பெரிய பாக்கியம். சகோதரர்களை, கடைசி மூச்சை விடுவதற்கு முன்னாடி நம்மெல்லாம் இந்த உலகத்தில் அத்தனையை விட்டுட்டு போயிடுவோம். சகோதரர்களே, நம்ம ஒவ்வொரு ஜனாசாக்கும் போகிற நேரம் அந்த பாடத்தை பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று அந்த கபருக்கு ஒளியாக வரும். அல்லாவை பற்றி இந்த நாவு பேசியிருந்தால் அல்லாஹ் விடமாட்டான்.
அல்லாஹ் கட்டாயமாக கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த கண்களை எல்லாம் நம்ம தாழ்த்திருந்தால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஒரு சில சகோதரர்கள் செய்கிற பாவங்களை விட்டும் அந்த மக்களை காப்பாற்றிருந்தால் அவர்கள் நன்மை செய்யும் காலமெல்லாம் அது கபருக்கு வரும். சகோதரர்களே, இது ஒரு பெரும் பாக்கியம். தஅவாவை விட்டு விட்டு ஒதுங்காதீர்கள் சகோதரர்களே. தஅவா என்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் செய்வது தஅவா, உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் செய்வது தஅவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்திலே போய் நின்றார்கள். அவருடைய விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் அவரை எப்படி தெரிவு செய்தான் தெரியுமா? அஹ்லு சுஃபா, அஹ்லு சுஃபா, பசி, வேதனை, பசி அவரை வாட்டுது. ரசூலுல்லாவை பார்த்து அவர் திரும்ப போகக்கூடாதுன்னு நினைத்தார். ரசூலுல்லாவை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைத்தார். அத்தனை மனனம் செய்து உம்மத்துக்கு சொல்லணும்னு நினைத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் நிற்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் துவா செய்தார். இந்த உம்மத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ்கள்லாம் பாருங்களேன். கால அபூ ஹுரைரா, கால அபூ ஹுரைரா, கால அபூ ஹுரைரா. அவர் எப்படி இந்த தஅவா பண்ணி அவருக்கு எவ்வளோ நன்மை இருக்கு. இமாம் புகாரி அவருடைய உஸ்தாத் லட்சக்கணக்கான மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணல, 5-10 பேருக்கு உட்கார வச்சு தரிசு நடத்தினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்குள்ள பரக்கத்து. இமாம் புகாரி அவர்கள் கிதாபு எழுத சுப்ஹானல்லாஹ், அது எத்தனை 1000 ஆண்டுகளாக நமக்குள் புழங்கி கொண்டிருக்கு. நீங்கள் நினச்சிடாதீங்க பெரிய கூட்டத்துக்கு பேசுகிறதான் தஅவான்னு. 4 பேருக்கு நீங்கள் சொல்கிற நேரம் ஒரு சந்ததியே உங்களுக்கு பின்னாடி நன்மை கொண்டு வந்து தரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பகுதி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசி கொடுமையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய அமர்வுகளை விடவில்லை. அதனால் தான் இன்றைக்கு வீட்டில் நடந்ததெல்லாம் ஆயிஷா நாயகி சொல்ல, பள்ளியில் நடந்ததெல்லாம் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க. அதில் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள், அல்லாஹ் அவரை கௌரவிச்சான் துனியாவில். அதை சொல்லி முடிக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, ரவுலாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கு இடையில நான் சில வேலை அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒழுந்துருவேன் மயங்கி. பசி, பசி கடுமை. சில நேரம் கல்லை வச்சு என் வயிற்றை அமிழ்த்துவேன்றான். ஒரு நாள் பசி தொழுந்துட்டு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து போகிறாங்க. நான் சலாம் சொல்லிட்டு, அபூபக்கரே இந்த தஃப்சீரை சொல்கிறீங்களான்னு கேட்டேன் ஒரு ஆயத்துக்கு. வல்லாஹி அவரோ விளக்கத்தை சொல்லிட்டாரு, நான் அப்படியே நிற்கிறேன். பசியுடைய அகோரம், கடுமையான கஷ்டம். ஒரு தாயர்கள் தலைவர் இவர் தான். அஹ்லு சுஃபாக்களை நீங்கள் போய் அந்த துண்ட ஹரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கி கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு காப்பட் போட்டு பார்க்கலாம். இன்னைக்கு போனீங்கடா அஹ்லு சுஃபாக்கள் இருந்த ரசூலுல்லாஹ் போ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அபூ ஹுரைரா இதை கொண்டு போய் உங்க தோழர்களுக்கு கொடுங்க. மரபு என்ன தெரியுமா? நான் போன ரசூலுல்லாஹ் விருந்தா எனக்கு தந்தா நான் அபூ ஹுரைரா நான் ஃபுல் அப்செட் ஆகிட்டேன். என் லைஃப்பில் பால் கோப்பை எனக்கு கிடைச்சது முடிஞ்சு போச்சேன்னு நினச்சேன். அஹ்லு சுஃபா, அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டோம். அரபுகள் பயந்தார். ஹுதைபியாவில் ரசூலுல்லாஹ் கையில் பையத்து பண்ண பிறகு அவர்கள் பார்த்தார் ரசூலுல்லாஹ் உது எடுக்கிற. அவர்கள் இப்படி என்றார்கள். மக்கா குழு அவர்கள் பார்த்தார்கள். முஹம்மது கேட்டுவிட்டு நமக்கு சொல்லணும் நினைத்தார். அல்லாஹ் கபூலாக்கினார். ரசூலுல்லாஹ் கேட்ட துவா அவருக்கு கொடுத்த மெமரி பவர். சுப்ஹானல்லாஹ், என்ன கபூலத்து. அந்த பாலை பால் முடி பசி குடிக்கிற லெவல்ல நிக்குது. இன்னும் குடிச்சு அற்புதத்தை கண்ணு முன்னாடி காட்டினார். ரசூலுல்லாஹ் வீட்டில் மட்டுமல்ல, வெளியிலிருந்த தோழர்களும் அதை கண்ணால பார்த்தார்கள். இதுக்கு ஷாஹிதாக அவ்வளோ பேரும் நின்றார்கள். இப்படி பல விஷயங்கள் மதீனாய் சஹீஹான சனதோடு வரக்கூடிய எல்லாம் குடித்து முடிந்து பால் கோப்பையை ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தார்கள். அபூ ஹுரைரா யா பாஹிர் இஷ்ரிப் என்றாங்க ரசூல். குடிங்க அபூ ஹுரைராண்டாங்க. ஷரிபுத்து குடித்தார். சும்மா ஷரிபுத்து அப்புறம் குடித்தார். இஷ்ரிப் யா பாஹிர் குடிங்க, நல்லா பசித்தானே குடிங்க நாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு இஷ்ரிப் சும்மா ஷரி யா ரசூலுல்லாஹ் இதுக்கு மேலே ஏறாண்டா. அவர் சொன்னார், வல்லாஹி நான் பாலை கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் கையில் அப்படியே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை குடித்தார். அது முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஅவாவிலே ஆசைப்பட்டவர், இஸ்லாத்தை இறுதியாக ஏற்றுக்கொண்டவர், அபூ ஹுரைரா சின்ன பூனை ஹுரைரா சின்ன பூனைக்குட்டியின் தந்தை என்று அவர் ஃபேமஸ் ஆகினார். அவர் எப்போ என் கையில் ஒரு பூனைக்குட்டை வச்சிருப்பார். அவரை கொண்டு வந்த அல்லாஹ் காலி தக்வா பள்ளியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸுல் குதிஸில் தான் நான் இந்த உரையை ஆரம்பித்தேன். மன் ஆதா லி வலியன். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா
இருக்கிறார்களே, அந்த வகையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, பசிக்கு எங்களுக்கு உணவு கிடைக்கிறது, அல்லாஹ் அன்பையும் சேர்த்து கொடுத்திருந்தான். அந்த அற்புதத்தை பார்த்து கொண்டு அவர்கள் பாலருந்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அபூ ஹுரைரா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அவர் ஒரு தாயி என்பதனால், ஒரு சஹாபி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி நல்ல தாய்களாக மாற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நான் மன்னித்து அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதுவரை சபா